महादेव्यै जय जय श्री कल्याण सुंदर्यै जय जय முந்தாநாள் நம்ம தேவி பாகவத மகாத்மியம் ஸ்காந்த புராண அந்தர்கதமாக உள்ளதை பார்த்தோம். நேத்திக்கு நவாகமாக இந்த தேவி பாகவத புராணத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நேத்திக்கு பிரதம ஸ்கந்தத்தினுடைய ஆரம்ப அம்சங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஹயக்ரீவ சரித்திரம் விசேஷமாக பார்த்தோம். அடுத்தபடியாக மது கைடவத சரித்திரத்தை பார்த்தோம். அடுத்தபடியாக சுகருடைய சரித்திரத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோம். முக்கியமாக சுகர் எப்படி வியாச பகவானுக்கு அயோனிஜராக அரணி கர்ப்ப சம்பவராக கிடைச்சார், ஜனனம் அவருடைய ஜனனம் எல்லாம் பார்த்தோம். பிறந்தவுடனேயே எப்படி பிரம்மஞானியாக அவர் இருந்தார், வேதாத்தியன சம்பன்னராக ஆன பிறகு விவாகத்திற்காக வியாச பகவான் பிரஸ்தாபித்த பொழுது அவர் அதுக்காக கடுமையான வாதங்களை எல்லாம் சொல்லி மறுதளித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். கிரகஸ்தாசிரமத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் விஸ்தாரமாக வியாச பகவான் எடுத்து சொல்லியும் அவர் கேட்கல. தேவி பாகவதத்தை தான் எழுதியிருக்கிறதையும் 18,000 ஸ்லோகங்கள் கொண்ட அந்த கிரந்தத்தை அவரிடம் கொடுத்து நீ அதை அத்தியனம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அதையும் அத்தியனம் பண்ணினார். அப்படியும் அவருடைய முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படிங்கும் பொழுது மிதிலாபுரிக்கு போய் ஜனக மகாராஜாவிடமிருந்து ஞான பிராப்தியை நீ அடைஞ்சுண்டு வா என்று ஆஜ்ஞாபித்தார் வியாச பகவான். அதுக்கும் விடுதளித்தார். ஒரு ராஜாவானவர் எப்படி வேதாந்தியாக இருக்க முடியும், அவர் பெரிய ஏமாற்றுக்காரர் அப்படின்னு தோன்றது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்லல வியாச பகவான், நீ நேரில் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அது வரலாம் நேற்றுக்கு பார்த்தோம். அங்கேருந்து கிளம்புறார். பிதாவினுடைய ஆஜ்ஞை பிரகாரம் சுகர் கிளம்புறதுக்கு முன்னால வியாச பகவான் 3 தடவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால என்னுடைய பிரயாணமும் ஜனகருடைய சந்திப்பும் சஃலமாக ஆகணும் என்று பிரார்த்திக்கிறார். வியாசர் சொல்றார், நீ நேர ஜனகர்கிட்ட போயிட்டு நேர திரும்பி வந்துடும், வேற எங்கேயும் போயிடாதுன்னா அவர் கவலை. ஏகபுத்திரன் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னுட்டு ஜாகிரதா போயிட்டு வா, வேற எங்கேயும் போயிடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதன் பிரகாரம் கிளம்புறார் சுகர். கிளம்பும் பொழுது 2 வருஷம் ஆறுது அவருக்கு மேருமலையை தாண்டறதுக்கு. ஹிமாச்சலத்தை தாண்டறதுக்கு 1 வருஷம் ஆறுது. மொத்தம் 3 வருஷம் ஆறுது. அவர் விசாலாப்பட்டினத்தை கண்ணால பார்க்கறது. 3 வருஷ காலம் பிரயாணம் பண்ணிட்டு விசாலாப்பட்டினத்தினுடைய வாசல்ல நிற்கிறார். துவாரபாலகன் உள்ள விட மாட்டேங்கிறான். அவருடைய தன்னுடைய பாக்கியத்தை நினைத்து நொந்துக்கிறார். ஆஹாஹா, எப்பேற்பட்ட வம்சத்துல பிறந்திருக்கோம், வியாச பகவான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோமே, அனாவசியமா இங்க அனுப்பிச்சாரே அவர், இங்க ஒரு துவாரபாலகன் உள்ள விட மாட்டேங்கிறான், நம்ம நின்றுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் சுகர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த துவாரபாலகன் உள்ள விட்டுட்டான். இவர் பெரிய பிரம்மஞானி, நிதியே பாஸ்கரகாங்கிறார் வியாச பகவான். அதாவது 2வது சூரியனை புற பிரகாசிக்கிறாராம், அப்படி ஒரு தேஜஸ். அதை பார்த்துட்டு அந்த துவாரபாலகன் இவர்கிட்ட ஞான பிராப்தி அடையணும், துவாரபாலகனுக்கு ஆசை, அதனால சில கேள்வி எல்லாம் கேட்கிறான். அதுக்கெல்லாம் பதில் சொல்றார் சுகர். சொல்லிட்டு உள்ள நுழையிறார். அந்த மிதிலாப்பட்டத்தின் வைபவத்தை எல்லாம் நம்ம விசாரமா வர்ணிச்சிருக்காரு. அந்த கட்டத்துல எப்படி சமிருத்தியாக இருந்துட்டு இருக்கு, வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே செழிப்பாக இருக்கு. அதெல்லாம் கண்ணால பார்த்துட்டே போறார். ராஜபவனத்துக்கு போறார். ராஜபவனத்துக்கு மறுபடியும் துவாரபாலகன் எடுத்துட்டான். விடாத ரொம்ப போச்சு என்று அவர் யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு முகூர்த்த காலம் சொல்லிட்டார். ஒரு முகூர்த்த காலம் கழிச்சு அந்த ராஜாவுடைய மந்திரியானவர் வந்தார். வாங்க வாங்க என்று உபச்சாரம் பண்ணிட்டு உள்ள அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய நந்தவனம். நந்தவனத்துல ஏராளமான அதிசுந்தரமான ஸ்திரீகள். அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த மந்திரியானவர் போயிட்டார். அந்த ஸ்திரீகளை பற்றி சொல்லும் பொழுது கீதவாதித்ய குஷலாக காமசாஸ்திர விசாரதாக அப்படிங்கிறார். அவளெல்லாம் பார்த்து மோகம் அடைஞ்சிட்டாலாம். ஏன்னா இவர் 2வது மன்மதனை போல இருக்கார் அப்படின்னு.
சுகர் வந்து ரெண்டாவது மன்மதனை போல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் முகமணிஞ்சிட்டு துஷ்டுவாதாம் முமுகு சர்வாக தஞ்ச காம விவாகரம், ரெண்டாவது மன்மதனை போல இருக்கார். ஆனா இவர் மனசுல ஏதாவது விகாரம் ஏற்பட்டுதா அப்படின்னு அதுக்கு அடுத்த அரஸ்லோகத்தை சொல்லிட்டார். ஆரணேயஸ்து சுத்தாத்மா மாதிருபாவம் அகல்பயது. ஆரணேயர்னா அரணிக்கட்டைக்கு பிறந்தவர் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதான் சுகர். மாதிருபாவம் அகல்பயது, அத்தனை ஸ்திரீகளையும் மாதாவாக நினைச்சாராம் அவர். அவெல்லாம் அழைச்சிட்டு போனாள், உயர்ந்ததான ஒரு ஆசனத்தில் உட்காந்து வச்சாள், எல்லா விதமான ஆகாரங்களை எல்லாம் கொண்டு வைச்சாள், ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணி வைச்சாள். ஸ்நானம் எல்லாம் பண்ணினார், ஆகாரம் எல்லாம் ஏற்றுக்கல. சாயங்காலம் ஆயிடுத்து, இவர் வாட்டில் உட்காந்துட்டார், சந்தியாவந்தனம் பண்ணினார், தியானம் எல்லாம் பண்ணினார். அந்த ராத்திரி முழுக்க எப்படி கழிச்சார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்றார் வியாச பகவான். அவெல்லாம் ஒரு உயர்ந்ததான படுக்கையெல்லாம் ஏற்பாடு பண்ணி, மஞ்சள் வித்தை படுக்கையெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த ஸ்திரீகள்லாம் கூடவே நின்றுட்டு இருக்கான். எப்படியாவது ஒரு வசப்படுத்தணும்னு பார்க்கிறார். இவரோ சந்தியாவந்தனத்திலையும் தியானத்திலையும் மதுனராக இருந்தவர். ஒரு யாமம் அப்படி இருந்தாராம். ரெண்டாவது மூணாவது யாமங்கள், ஒரு ராத்திரினா 4 யாமம், சிவராத்திரி பூஜை அட்டன் பண்ற வாழ்க்கை தெரியும், 4 யாமம் பூஜை பண்ணுவா, 3 மணி நேரம். அதனால முதல் யாமத்துல இவர் வந்து சந்தியாவந்தனம் தியானம் பண்ணினாராம். 2வது 3வது யாமங்கள்ல தூங்கி போயிட்டாராம். 4வது யாமத்துல, அதாவது காத்தால 3 மணிக்கு எழுந்து பிராத்தஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு தியானத்தில் ஈடுபட்டு சந்தியாவந்தனாதிகள்லாம் முடிச்சுட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்காராம், அக்னியை போல. எவ்வளோ கிட்டே போக முடியல, ஸ்திரீகள்லாம் எல்லாம் நின்று ஓடி போயிட்டான். இவருடைய தேஜஸை பார்த்துட்டு பயந்து. அப்புறம் வரார் ஜனகர், காலங்காலத்தால வரார் ஜனகர். இவரெல்லாம் பரீட்சை வச்சிருக்காரு. அவர் இவருடைய பிரம்மச்சரியம் எப்படி இருந்துட்டு இருக்கு, இவருடைய வேதாந்த ஞானம்னு அடிச்சுக்கிறாரே, அவர் குவாலிஃபைடா இருக்காரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கும், அதுக்காக பரீட்சை வச்சார் ஜனகர். பரீட்சை வாச பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அது வந்தவர் ரொம்ப அழகாக ஒரு பிரம்மஜானி வந்திருக்காருன்னா அவர் என்ன உபசாரம் பண்ணணும் பண்ணி வாங்கன்னு சொல்லி குசல பிரசனம் எல்லாம் பண்ணி அப்ரட்ச குசலம் காம் வினிவேத்திய பயஸ்வினீம், குசல பிரசனம் பண்ணிட்டு ஒரு உயர்ந்த பிராமணர் வந்தாக்க கோதானம் பண்றதுங்கிறது வழக்கம் அந்த காலத்துல. காம் பயஸ்வினியும் வினிவேத்திய, சாதாரண பசு இல்லையா, பயஸ்வினியம்னா நல்ல பால் கொடுக்கக்கூடிய பசு. அப்ப ஒரு பசுவை தானம் பண்றார். அதன் பிறகு என்ன விஷயம்னு கேட்டார். சுகர் சொன்னார், இது மாதிரி தன்னுடைய ரொம்ப ஏற்கனவே பார்த்தோமே அதையெல்லாம் சொன்னார். வியாசருக்கும் தனக்கும் நடந்த சம்பாஷணை, வியாசர் எப்படி விவாகம் பண்ணிக்கணும்னு அவர் கொடுத்துறார், தான் எப்படி மோட்சகாமியாக இருக்கேன் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ ஜனகர் சொன்னார், அவருக்கு தெரியும் எல்லாமே, எல்லாம் தெரியும் அவருக்கு. என் முன்னாடி நடந்த அத்தனையும் சுகர் சொல்லாமலே அவருக்கு தெரியும். சாட்சாத் வியாச பகவான் அவரே அனுப்பிச்சிருக்கார் தங்கிட்ட அப்படின்னாக்கா அவருக்கு எவ்வளவு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா, வியாசர்கிட்ட எவ்வளவு மரியாதை, சுகர்கிட்ட எவ்வளவு மரியாதை. அதனால அவர் உபதேசத்தை ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், 4 ஆசிரமங்கள் வேதம் எப்ப சொல்லியிருக்கோ அதெல்லாம் வரிசை பிரகாரம் தான் போகணும். வரிசை பிரகாரம் போறதுதான் விரக்த அதிகாரோஸ்தி சந்நியாசே நான்யதா குஜித். ரொம்ப விரக்தனா இருந்தாதான் சன்னியாசத்துக்கு யோக்கியதை உண்டே தவிர சாதாரணமாக இந்த 4 ஆசிரமங்கள் வரிசை பிரகாரம் தான் போகணும். வேதம் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு கிரகஸ்தனுக்கு. இது மாதிரி மோட்சகாமியாக இருந்தான் சன்னியாசாசிரமத்தில் ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு 8 அதிகப்படியான சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. அந்த 8 என்னங்கிறது சொல்றாரு. விவேகம், வைராக்கியம், சமம், தமம், உபரதி, திதிக்ஷை, ஸ்ரத்தை, சமாதானம். இதெல்லாம் ஞான மார்க்கத்தில் உள்ள அம்சங்கள். ஞான மார்க்கத்தில் ஆதிசங்கரன் சொல்லியிருக்கிற அம்சங்கள் தான். இதே தான் அதையும் சொல்லியிருக்காரு, அவரையும் சொல்லியிருக்காரு. இது சம்ஸ்காரம் இல்லை, ஆக்சுவலா இது மனசுல உள்ள சத்குணங்கள், அது சம்ஸ்காரம்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்திரியங்கள்லாம் பலவான்கள். அதனால நீ அந்த கிரமப்படி போறதுதான் எல்லாருக்கும் உள்ள ஒரு வழி. வசிஷ்டாதி மகர்ஷிகள்லாம் அதே தான் அவலம்பிச்சிருக்காள். ஊர்த்வம் சுப்தா பதத்யேவ நசயான பதத்யதா. வசரமா உள்ள ஒரு படுக்கையால் படுத்துட்டவன் கீழே விழுந்தான்னா அடிபடும். கீழே படுத்துட்டான்னா கீழே விழுற குளித்து அடிபடுறதுக்கு வழி இல்லை. பரிபிரஷ்டோ மார்க்கம் லபதே புனஹ. ஒரு பரிபிராஜகன், அதாவது ஒரு சன்னியாசத்தை மேற்கொண்டவன் பிரஷ்டனாக ஆயிட்டான்னாக்க அவன் மகா பாபத்துக்கு
சம்பாதிச்சு கொண்டுடுறான். அதனால ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. சந்நியாச ஆசிரமத்தை நுழைஞ்ச பிறகு மறுபடியும் கிரகஸ்தாசிரமத்துக்கு திரும்பி வர முடியாது. அதுக்காக தான் இந்த 4 ஆசிரமங்கள் வச்சிருக்கு. பரிவிரஜ்ய பரிபிரஷ்டா ந மார்க்கம் லபதே புனகா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனசை அடக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. சுத்தோ முக்தா ததேவாத்மா நவைபத்யேத கர்ஹிசித். முக்திங்கிறது மனசுல இருந்துட்டு இருக்கு, ஆசிரமத்துல இல்லை. கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டே முக்தனா இருக்க முடியும். வசிஷ்டாதி மகர்ஷியெல்லாம் இல்லையா அப்படின்னு எல்லாம் சொன்னார். வெயில் இருந்தால்தான் நிழலுடைய அருமை தெரியும். அதனால கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு தான் அந்த முக்திக்கு நம்ம பாடுபட்டோம் அப்படின்னு சொன்னார். சுகர் உடனே பேச்ச மாத்தினார். சுகர் சொன்னார், கிரகஸ்தாசிரமம்னாக்க வேத மார்க்கத்தில் உள்ள கர்மாக்களை எல்லாம் பண்ணணும். அந்த காலத்துல ரொம்ப கடுமையாக கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணின காலம் இல்லையா. எல்லாரும் யஜ்யங்கள் பண்ணுவா. யஜ்யங்கள்னாக்க பசுஹிம்சை உண்டு. அதை அப்படி சொல்லிட்டாரு. இப்போ யஜ்யங்கள்லாம் பசுஹிம்சை உண்டு. முன்னாடி ஒரு ராஜா இருந்தானே, அந்த ராஜா என்ன பண்ணினான், ஏராளமான யஜ்யங்கள் பண்ணினான். பண்ணிட்டு ஏகப்பட்ட பசு, அந்த சர்மவதி அப்படி ஒரு ஊராவே எடுத்து அந்த பசுகளுடைய சர்மங்கள்லாம் சேர்ந்து சர்மன்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறாகவே எடுத்து அந்த ரத்தம் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு பசுஹிம்சை பண்ணினான் அவன். அப்பேற்பட்ட பசுஹிம்சை பண்ணக்கூடிய கிரகஸ்தாசிரமம் அவசியமானு கேட்டார். அதுக்கு பதில் சொன்னார் ஜனகர், அப்படியெல்லாம் இல்லை, வேதம் சொல்லி இருக்கிற யஜ்யங்கள் தான் எல்லாரும் பண்ணிட்டு வரா. அந்த ராஜா கொஞ்சம் கூட அதுல ஸ்ரத்தை இருந்ததுனால பண்ணினான், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பற்றற்று கர்ம பலனை எதிர்பார்க்காமல் நாம வேதோக்தமான கர்மாக்களை பண்ணினா நமக்கு சிரேயஸ்தானே தவிர நமக்கு எந்த விதமான வசுஹிம்சை அப்படிங்கிற பாபமானது நம்மளை வந்து சேராது அப்படிங்கிறத ரொம்ப விஸ்தாரமாக நிரூபணம் பண்ணினார். அடுத்தபடியாக இவர் என்ன சொன்னார், சுகர் இப்ப வாதமானது நடந்துட்டு இருக்கு 2 பேருக்கும். பல வாதங்கள், சில முக்கியமான வாதங்களை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது சரி, நீங்க ராஜாவாக இருந்துட்டு இப்போ அது பழைய கேள்வி வந்துட்டேன். வியாசர்கிட்ட என்ன சொன்னாரோ அது, ராஜாவாக இருந்துட்டு ஞானியாக இருக்கிறதாக எங்க அப்பா சொன்னார். ஞானம்னாக்க சமதர்சனம் அவசியம். நீங்களும் ராஜாவா இருந்தாக்க ஒரு திருடனையும் ஒரு பிரம்மஞானியையும் எப்படி ஒன்னாக பாவிக்க முடியும்? அதனால நீங்க ஒரு நாளும் பொய் சொல்லிட்டு, அவர்கிட்டே சொல்லிட்டார், ஒரு நாளும் பொய் சொல்லிட்டு கேள்வி எனக்கு தோன்றது. தம்போயம் கிரதே பாதி விவித்தோஸ்மேது பாஷதே. நீங்க சொல்றது தம்பம் இல்லாத இருக்கிறதாக காட்டிட்டு இருக்கேன் நீங்க அப்படின்னு எனக்கு தோன்றது. உங்க வம்சமே விதேக வம்சம்னு பேர் வச்சுருக்கேன். அந்த வம்சத்துக்கு பேரே விதேக வம்சம்னு பேரு, ஜனகருடைய வம்சம். அதனாலதான் வைதேகின் பேரு ஜனகருடைய புத்திரிக்கு. வம்சமே விதேக வம்சம். விதேகம்னாங்க தேக சம்பந்தம் இல்லாததுன்னு அர்த்தம். தேகம் வேறு நான் வேறு அப்படிங்கிற அனுபவத்தை மனதிலே பாவித்தவர்கள் விதேக வம்சத்தை சேர்ந்தவர்கள். அத்தனை ராஜாக்களும் பிரம்மஞானிகள் அப்படின்னு பேர் வைக்கின்றீர்களே, எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ராஜாவா இருந்துட்டு எப்படி ஞானியா இருக்க முடியும்? 1. 2வது, உங்க வம்சத்து கதை எனக்கு தெரியாதா? நிமிராஜான்னு இருந்தா, அது சொல்றாரு, பழைய கதையை சொல்றாரு. உங்க வம்சத்துக்கு ஆரம்பத்துல நிமிராஜான்னு இருந்தார். அவர் குருவாகிய வசிஷ்டரையே சபிச்சார். அது அந்த பின்னால வருது அந்த கதை. ஒரு குருவையை சபிச்ச ஒரு ராஜா எப்படி விதேகன்னு சொல்லிக்க முடியும் தன்னை? அவனுக்கு தேகபாவம் இருந்ததுனால தானே சபிச்சான் அப்படின்னு. உடனே ஜனகர் சரியான கேள்வி கேட்டார் இல்லையா? ஜனகர் சொன்னார், நீ சொல்றது எத்தனையும் சத்தியம். அந்த ராஜாவை இப்ப எடுக்க வேண்டாம், இப்ப என்னை பத்தி நம்ம பேசுவோம். நான் இப்போ விதேகனா தான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு எந்த விதமான பற்றுதலும் கிடையாது. நான் ராஜ்ய பரிபாலனம் பண்றேன் தவிர ராஜ்யத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நபத்தோஸ்மீது புத்தியாகம் சர்வதைவ சுகி முனே. சர்வதா ஏவ சுகி, நான் எப்பவும் ஆனந்தத்திலே மக்னாக இருந்துட்டு இருக்கேன். நபத்தா அஸ்மி, நான் எனக்கு பந்தனம்ங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எந்த விதமான பந்தனமும் இல்லை அப்படிங்கிற பூர்ண சுதந்திரத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா நீ எப்படி இருக்கே? இப்போ தொம் தூக்கி சதைவாசி பத்தோகம் இது சங்கையா, நீ நான் பத்தன் 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 அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியோட இருந்துட்டு இருக்கேன். அதனால எப்பவும் துக்கத்தோட இருந்துட்டு இருக்கு. உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீ எப்பவும் பத்தனாக உணர்ந்துட்டு இருக்கா, எப்பவும் துக்கத்துல இருக்க. எனக்கு பந்தம்னா என்னென்ன தெரியாது. நான் சுதந்திரனாக இருந்துட்டு இருக்கேன், அதனால பரமானந்தத்தோட இருந்துட்டு இருக்கேன். அதான் உனக்கு உள்ள வித்தியாசம்னு சொல்லி தன்னுடைய உபதேசத்தை முடிச்சார். சுகர் ஞான பிராப்தி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி ஏற்பட்டது. திரும்பிட்டார். அவர்கிட்ட ஒன்றும் சொல்லல, திரும்பிட்டார். திரும்பி நேராக வியாச பகவான்கிட்ட சொன்னார் நடந்ததை எல்லாம். வியாசருக்கு ஒரே ஆனந்தம். என்ன ஆனந்தம்? கல்யாணம் பண்ணிக்கிறது ஒத்துணுட்டானே அப்படிங்கிறாங்க.
ஜனகர்கிட்ட போயிட்டு வந்தது ரொம்ப சௌக்கியமா எடுத்து. மகாபாரதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சுக ஜனக சம்வாதம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில். அதே தான் இந்த தேவபாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வந்து விவாகம் பண்ணிக்கிறார். பித்ருக்களுடைய கன்னிகை பீவரி அப்படிங்கிற கன்னிகை விவாகம் பண்ணிக்கிறார். 4 புத்திரர்கள், ஒரு புத்திரி. இப்போ இதுலயே கொஞ்சம் வித்தியாசம் வரும். சுகர்னாலே அவர் பிரம்மஜானி, கல்யாணம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருப்போம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் அது மாதிரியான ஒரு பாவம் நமக்கு கொடுக்கப்பட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் மகாபாரதத்துக்கும் தேவ பாகவதத்துக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு சொல்லிட்டு பரீட்சத்தை பற்றியே நம்ம சொன்னேன். அதே மாதிரி இங்கேயும் வித்தியாசம் உண்டு. அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்படியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து அப்பாவை திருப்தி பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன பண்ணினார், கைலாச சிகரத்திலிருந்து கிளம்பி பறந்து போயிட்டார் சுகர். எங்க போனார்னு தெரியல. போற இடத்துல ஒரு பெரிய தேஜஸ் தான் இருந்தது. சரீரத்தை விடணும் பிரம்மஞானியாக ஆயிடணும்னு அவர் சொல்லிட்டு இருந்தா பண்ணிவிட்டார். பார்த்துட்டே இருக்கார். வியாச பகவான் பின்னாலேயே ஓடுறார். இது வந்து ஸ்ரீமத் பாகவதன் ஆரம்ப ஸ்லோகங்கள்ல வருது. பின்னால ஓடுறார். சுகர் மேல ஒரு தேஜஸ் ரூபமாக போயிட்டு இருக்கார். இவர் பின்னால ஓடுறார். ஏ சுகா சுகான்னு கத்தின்னு போறார். பாக்கி உள்ள விரக்ஷங்கள்லாம் பதில் சொல்றது, மரங்கள்லாம் பதில் சொல்றது. என்ன என்ன ஹே பிதாவே அப்படின்னு பதில் சொல்றது விரக்ஷங்கள். அவர்கிட்ட பதில் இல்லை. அதாவது அவர் வந்து பிரம்மஞானியாக ஆயிட்டார் அப்படிங்கிற காரணத்தினால அவர் பதில் சொல்லாட்டாலும் அவருடைய தேஜஸானது இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் பரவிட்ட காரணத்தினால விரக்ஷங்கள் கூட பதில் சொல்றது. பதிலாக பார்த்தார். வியாசர் ரொம்ப துக்கம் தாங்கள் கிளம்பி போயிட்டான் பையன் தெரிஞ்சு போயிடுத்து. ரொம்ப தாங்க முடியாத ஒரு துக்கம் ஏற்பட்டுடுச்சு. அப்போ வந்து சாட்சாத் பரமேஸ்வரன் எப்பேற்பட்ட பாகியம் வரும். இவர் அழுதாருன்னா இவரை சமாதானப்படுத்துறதுக்கு பரமேஸ்வரன் வந்து தரிசனம் கொடுக்கிறார். அவர் சொல்றார், பரமாம் கதிபாபன்னஹா துர்லபா ஜாகிருதாத்மபி. உன் புத்திரனுக்காக அழறே. அவன் எப்பேற்பட்ட பரமகதி, எல்லாருக்கும் அடைய முடியாத ஒரு கதி அடைஞ்சுட்டான். சந்தோஷப்படுவியா அழுவியா? தஸ்ய சோகோ நகர்த்தவியா தயா சோகம் விஜானதா. அதனால அவனுக்காக நீ சோகம் பண்றது நல்லா இல்லை அப்படின்னார். இருந்தாலும் நீ ரொம்ப அழறேங்கிற காரணத்தினால உனக்காக ஒரு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னார். என்ன அனுகிரகம்னா, அவன் கிளம்பி போயிட்டான், அவன் பரமகதி அடைஞ்சுட்டான். இருந்தாலும் நீ எங்கெல்லாம் போறையோ அவருடைய நிழல் ஒன்றை தொடர்ந்து வரும்னு ஒரு விசித்திரமான விசேஷமான ஒரு அனுகிரகத்தை பண்ணினார். அதாவது சுகருடைய நிழல் வியாசர் போற இடத்துலலாம் தொடர்ந்து வரும். ஒரு தேஜஸ் புரிந்தின சாதாரண நிழல் இல்லை, ஒரு தேஜஸோட ஒளிமயமான ஒரு நிழல் எப்பவும் வரும் அப்படின்னு சொன்னார். அப்படியும் துக்கம் தாங்கல. திடீர்னு துக்கத்தினால அவருக்கு தன்னுடைய மாதாவோட நினைவு வந்தது. இப்போ மாதாவை வந்து பிறந்த உடனே விட்டுட்டு வந்தவர் அவர். பராசரருக்கும் அந்த மத்ஸ்யகந்தி அப்படிங்கிற அந்த சம்பளவ கன்னிகைக்கும் பிறந்தவர் வியாசர். இது சுருக்கமாக பார்த்தோம் நம்ம துவீபத்தில். பிறந்த உடனேயே பாலகராகி பிறந்த உடனே எல்லா வேதங்களையும் தானாகவே அடைந்தவர் வியாசர். அங்கேருந்து கிளம்பி தபஸ்ன்னு சொல்லிட்டு சரஸ்வதி தீரத்துக்கு வந்தவர் தான். அப்புறம் மாதாவை வந்தே போயிட்டார். நீ நினைக்கிற பொழுது நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் மாதா. இப்ப திடீர்னு இவருக்கு மாதா நினைக்கல, மாதாவுடைய நினைப்பு இவருக்கு வந்துடுது. அதனால எந்த இடத்துல அந்த மத்ஸ்யகந்தாவை பார்த்தாரோ அந்த இடத்துக்கு போறார். அங்க தாசராஜன் அப்படின்னு மத்ஸ்யகந்தாவுடைய பிதா, அந்த சம்படவ தலைவர். அவன்கிட்ட போய் விசாரித்தார். சொன்னா அதெல்லாம் பழைய கதை நீ சொல்றதெல்லாம். அதுக்கப்புறம் மத்ஸ்யகந்தாரெல்லாம் பேரே போய் யோஜனகந்தான்னு ஆயிட்டாளேவோ அவன் மறந்து போயிட்டியா. என்ன பராசரர் வந்து அவருடைய மத்ஸ்ய கந்தத்தை நீக்கி ஒரு பெரிய சுகந்தத்தை கொடுத்திருந்தார் இல்லையா, அந்த கதை வருது மகாபாரதத்தில் வருது, இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால யோஜனகந்தாவாக ஆகி அதுக்கப்புறம் சத்தியவதி அப்படிங்கிற பெயர் மாறி சந்தனு அப்படிங்கிற மகாராஜா கல்யாணம் பண்ணிட்டு சந்தனோட இருந்துட்டு இருக்காள்னு சொன்னார். அப்படியே அந்த மாதிரி சந்தோஷம் சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். தபஸ் பண்றதுக்கு போயிட்டார். இப்போ வந்து அந்த சந்தனுடைய கதைக்கு வர்றார் வியாச பகவான். தேவி பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் இது வந்துட்டு இருக்கு இந்த கதை. சந்தனுவானவர் ஒரு சாபத்தினால பூமியில வந்து பிறந்தவர். அதே மாதிரி கங்கையும் ஒரு சாபத்தினால பூமியில வந்து பிறந்தவள். இந்த சந்தனுவுக்கும் கங்கைக்கும் விவாகமானது ஏற்படுறது. அப்பொழுது அவர்களுக்கு 8 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அதுல 7 குழந்தைகளை பிறந்த மாத்திரத்திலேயே கங்கையானவள் கங்கையில அமுக்கி பிராணஹானியை பண்ணிவிடுறாள். தாங்க முடியாத துக்கத்தில் இருக்கார் சந்தனு. 8வது குழந்தை தான் பீஷ்மர். பீஷ்மர் பிறந்த உடனே 8வது குழந்தையும் அது மாதிரி முன்னோட போராளையும் பயந்துண்டு போய் சொல்றார் கங்கைட்ட.
கங்கை வந்து முன்னாடியே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா, நீ வந்து நான் பண்ற காரியத்துக்கு எந்த விதமான விரோதமும் தெரிவிக்க கூடாது, தெரிவிச்சா நான் வந்து இந்த அரண்மனை விட்டு கிளம்பி போயிடுவேன். இப்ப விரோதம் தெரிவித்த காலத்தினால அந்த குழந்தையை எடுத்துட்டு நான் அந்த குழந்தையை கொல்லல நீ சொன்ன காரணத்தினால, ஆனாலும் நான் அரண்மனையில் இருக்க முடியாது, நான் நீ கவலைப்படாத, இந்த குழந்தையை பெரியவனாக்கி அவங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். அதே மாதிரி பெரியவனாக்கி கொண்டு வந்து வந்துடுறா. அவர் தான் பீஷ்மராக ஆறார். ஏன் இது மாதிரி 6-7 குழந்தைகளை எப்படி கருணை இல்லாமல் கொண்டாடே நம்ம நினைக்க போறவேங்கிறதுக்காக அதனுடைய பூர்வ விருத்தாந்தத்தையும் நம்ம சொல்லியிருக்காரு அழகாக தெய்வ பாகவதம். இவெல்லாம் 8 வசுக்கள், 8 வசுக்கள் தான் 8 குழந்தைகளாக வராள். அவெல்லாம் என்ன பண்ணிவிட்டா, பூர்வ ஜென்மாவில் வசிஷ்டர்கிட்ட நந்தினி அப்படிங்கிற பசுமாடு இருந்தது இல்லையா, காமதேனவருடைய புத்திரி நந்தினி. அந்த நந்தினியை திருடிட்டு போயிட்டா அந்த 8 வசுக்கள். ஏன்னா அந்த ஒரு வசுவனுடைய தியவுனு பேர் அந்த வசுவனுடைய பத்னியானவள் ஆசைப்பட்டாள் அந்த வசிஷ்ட ஆசிரமத்துக்கு போன உடனே. அப்ப வசிஷ்டர் இல்லை, உடனே நந்தினியை திருடிட்டு போயிட்டாள். வசிஷ்டர் ஞான திருஷ்டினால திரும்பி வந்துட்டார். வந்த உடனே எல்லாரையும் சபிச்சு விட்டார், 8 பேரையும் சபிச்சு விட்டார். அதுல ஒரு வசுவுக்கு ரொம்ப கடுமையான பாபம் இருந்த காரணத்தினால ஒரு வசம் ரொம்ப நாளைக்கு பூமியில இருந்து கஷ்டப்படுவான், இன்னொரு பாக்கி 7 பேரும் பிறந்த உடனே முக்தி அடைஞ்சிருவாள்னு அவர் சொல்லிட்டு போயிருந்தார், வசிஷ்டருடைய சாபம். அதனால இவெல்லாம் அந்த 7 வசுக்களும் பிறந்த உடனே அந்த கங்கைக்கு இதெல்லாம் தெரிய முடியும். அதனால அப்படி ஒரு அவர் தான் 8வது வசு தான் அந்த பீஷ்மராக அவதாரமானவர். அப்புறம் இந்த சத்தியவதியை பார்த்து இந்த சந்தனுவானவர் ஆசைப்பட்டார் அப்படிங்கிற காரணத்தினால, ஏற்கனவே பீஷ்மர் வந்து சந்தனுக்கும் கங்கைக்கும் பிறந்தவராக இருக்கிற காரணத்தினால பீஷ்மர் பெரியவராக இருக்கார். அவரோட அப்பா வந்து ரொம்பவே துக்காக்கிராந்தராக இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டா ஒருத்தரும் சொல்ல தெரியல. ஆனா துக்காக்கிராந்தர், ஏன்னா ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டார், தற்செயலாக காட்டுல வேட்டையாட போகும்போது சத்தியவதி மனசை பறி கொடுத்துட்டார். அப்ப சொல்றாரு, அப்பாட்ட வந்து சொல்றாரு, அதுல தர்மம் இருக்கு. திக்தம் சுதம் பிதுரீப்சிதார்த்தம் க்ஷமோபி சன்ன பிரதிபாதயேத்யா. அப்பேற்பட்ட புத்திரனுக்கு அவமானம், திக்காரம் பண்ணணும். எப்பேற்பட்ட எந்த புத்திரன் அப்பாவுடைய ஆசையை தெரிந்து கொண்டு நிறைவேற்றாமல் இருக்கிறானோ என்ன புத்திரனா என்ன புத்திரன்னு சொல்ல முடியாது. ஜாதேன கந்தேன சுதேன காமம் பிதுர்ன கந்தாம் கீதமுத்தரேத்யா. பிதாவோட கந்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதை ஆசையை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய புத்திரன் என்ன புத்திரன்? ராமர் எப்படியா பண்ணினார்? தசரதனுடைய வாக்கியத்தை எப்படி காப்பாற்றினார்? 14 வருஷம் காட்டுக்கு உடலையா? பரசுராமர் என்ன பண்ணினார்? அப்பா சொன்னாரேன்னு சொல்லிட்டு அம்மாவையே கத்தியை எடுத்து வெட்டி கொலை பண்ணினார் பரசுராமர். அப்புறம் பழைய சொல்லிட்டார், அது வேற விஷயம். அதே திருப்பி அப்பாவுடைய வரனாக வாங்கி பழைக்கும்படி பண்ணினார். அது முதல்ல கொண்டது தானே. அப்படியெல்லாம் பிதிர்வாக்கிய பரிபாலனை பண்ணியிருக்கா. நான் உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற மாட்டேன்னா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற, யாருமே சொல்ல மாட்டேங்கிற, அது கூட சொல்லல. அப்புறம் எப்படியோ மந்திரி பிரதானிகள்லாம் கூப்பிட்டு தெரிஞ்சுட்டு நேரா அவர்கிட்ட அப்புறம் பேசல, நேரா அந்த தாசராஜன் போய் ஒரு பெரிய பிரதிஜை பண்ணினார். நதார சங்கிரகம் நூனம் கரிஷ்யாமி சர்வதா சத்தியம் தே வச்சனம் தாத மயா பீஷ்மம் விரதம் கிருதம். நான் பீஷ்ம விரதத்தை பண்றேன். பீஷ்மம் பயங்கரமான ஒரு விரதத்தை பண்றேன். என்ன விரதம்? நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா தாசராஜன் சொன்னான், உனக்கு பிறந்த குழந்தைக்கு ராஜ்யம் போயிடுமே, ஏன்னா நீ மூத்த புத்திரனா இருக்கியே, இவளுக்கு பிறந்த குழந்தைக்குன்னா ராஜ்யம் போயிடும்னு அவன் சொன்னான். அந்த கண்டிஷனுக்காக அவர் சொன்னா, கல்யாணம் பண்ணிட்டாதானே, நான் கல்யாணமே பண்ணிக்கலாம், அவளுக்கு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதெல்லாம் மகாபாரதத்தில் எல்லாரும் பண்ணிக்கலாம், பார்த்துருப்பேன். விஸ்தாரமா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள், சந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும். அதில் விசித்திரவீர் என்கிறவன் மரணம் அடைஞ்சவர் தான். விசித்திரவீரனுடைய பத்தினிகள் அம்பிகா அம்பாலிகா அப்படிங்கிற 2 பேரும் குழந்தை இல்லாமல் இருக்காள். வியாசருடைய அனுகிரகத்தினால திருத்தராஷ்டிரனும் பாண்டவும் பிறக்கிறார்கள். அப்பதான் வியாசரை நினைக்கிறாள் சத்தியவதி. வியாசர் வரார், வியாசருடைய அனுகிரகத்தினால அம்பிகாவுக்கும் அம்பாலிகாவுக்கும் திருத்தராஷ்டிரனும் பாண்டவும் பிறக்கிறார்கள். இன்னொரு தாசி அனுப்புறாள் அந்த சத்தியவதியானவள். தாசிக்கு விதுரன் வந்து பிறக்கிறார். 3 பேரும் பிறக்கிறாள். திருதராஷ்டிரன் காந்தாரியை கல்யாணம் பண்ணிக்கிறார். பாண்டு குந்தியையும் மாதிரியையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். குந்தியானவள் தன்னுடைய பூர்வ கதையில இந்த கல்யாணத்துக்கு முன்னாலேயே துர்வாசனுடைய அனுகிரகத்தினால, சூரியனுடைய அனுகிரகத்தினால கர்ணன் பிறக்கிறான். கர்ணனை வந்து சமுதிரத்துல நதியில விட்டுடுறாள். கவச குண்டலங்களோட விட்டுடுறாள். அப்போ வந்து எவ்வளவு துக்கப்படுறாள்ங்கிறத வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. அவர் சொல்றாள், பூர்வஸ்மின் ஜன்மனி திரிஜகதாம் மாதா ஆராதிதா. என்னுடைய பூர்வ ஜன்மாவில்
அம்பாளை நான் கொஞ்சம் கூட ஆராதனை பண்ணலன்னு தெரியுது. அதனாலதான் எப்ப இப்படி துக்கம் என்ன வந்துச்சு. அனத்யாதம் பத பங்கஜம் சுகரம் தேவ்யா சிவாயாஸ்திரம். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரியை நான் எந்த விதமான ஆராதனையும் பண்ணல, நான் ஸ்மரிக்க கூட இல்லை அந்த பாத பங்கஜத்தை அப்படின்னு தெரிகிறது. அதனாலதான் எனக்கு எப்பேற்பட்ட துக்கம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ணன் விட்டுறாள் குந்தியானவள். அதன் பிறகு அவளுக்கு இந்த விவாகமானது நடக்கிறது. குந்தி மாதிரி பாண்டவர்கள் பிறக்கிறார்கள். ஒரு தேவர்களுடைய அம்சமாக யுதிஷ்டிரன் தர்ம தெய்வத்தினுடைய அம்சமாகவும், பீமன் வாயு தெய்வத்தினுடைய அம்சமாகவும். அதே காரணம்னா அதுக்கு ஒரு வேலை இருக்கு, ஏதோ சாப்பங்கள்லாம் இருக்கு. அதனால பாண்டவுக்கு குந்திக்கும் மாதிரிக்கும் குழந்தைகள் பிறக்க முடியாமல் தேவர்களுடைய அம்சமாகத்தான் குழந்தைகள் பிறந்தாகணும் சாப காரணத்தினால. அடுத்தபடியாக அர்ஜுனன் இந்திரனுடைய அம்சமாகவும், நகுல சகாதேவர்கள் மாதிரிக்கு அஸ்வினி தேவர்களுடைய அம்சங்களாகவும் பிறக்கிறார். எல்லாம் தேவாம்சங்களாக பிறக்கிறார்கள். அர்ஜுனன் சுபத்ரை கிருஷ்ணனுடைய தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவர்களுக்கு அபிமன்யுவானவன் பிறக்கிறான். அபிமன்யு உத்தரையை கல்யாணம் பண்ணிக்கிறான். உத்தரை கர்ப்பமாக இருக்காள். மகாபாரத யுத்தமானது முடிஞ்செடுத்து திரௌபதியுடைய புத்திரர்கள் குழந்தையாகவே இருந்தவர்கள் எல்லாரும் மரணத்தை அடைகிறார்கள் அஸ்வத்தாமானுடைய கையினால. ஒரே ஒரு கர்ப்பந்தான் பாக்கி இருக்கு, அது உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருக்கு. எல்லாரும் போயாச்சு. பாண்டவர்கள் 5 பேரை தவிர பாண்டவ வம்சமே அழிஞ்சு போயிடுது. இந்த 5 பேர் தான் இருக்கா, அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கு. இதுதான் நிலைமை. அப்போ இந்த அஸ்வத்தாமாவானவன் பிரம்மாஸ்திரத்தை போட்டு அந்த குழந்தையையும் பாண்டவ வம்சமே இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு பிரம்மாஸ்திரத்தை போடுறான். கிருஷ்ண பகவான் போய் காப்பாத்துறார். எப்படி காப்பாத்துறார்? கர்ப்பத்துக்குள்ள போய் நுழைஞ்சு காப்பாத்துறார். கர்ப்பத்துக்குள்ள குழந்தை இருக்கு, கிருஷ்ண பகவான் காப்பாத்துறார். அதனால கிருஷ்ண பகவான் பார்த்து விட்டான் குழந்தை. ஜீவித சது கிருஷ்ணேன பாகினேய சுதஸ்வயம் திரௌடி பாணாக்னி நிர்தக்தா பிரதாபேன அத்புதேன. அந்த பிரம்மாஸ்திரத்தினாலே நிர்தக்தன் அப்படியே எரிஞ்சு போக வேண்டிய பிரதாபேன அத்புதேன பகவானுடைய அற்புதமான சக்தியினாலே காப்பாற்றப்பட்டான். அப்போ அவனுக்கு பரீட்சைத்துல பேர் வச்சார் அர்ஜுனன். பரீட்சீணேஷு வம்சேஷு ஜாதோ யஸ்மாத் வரஸ். ஏன் பரீட்சித்து பேர் வச்சாருன்னு காரணம் சொல்றார். தஸ்மாத் பரீட்சிதோ நாம விக்யாதா பிருத்திவீதலே. என்ன காரணம் சொல்றாருன்னா, பரீட்சீணேஷு வம்சேஷு வம்சமே போயிடும் போல இருந்த பொழுது கடைசியாக ஒரு குழந்தையாக இவன் பிறந்ததுனாலே இவன் பரீட்சீணேஷு வம்சேஷு, அதனால பரீட்சித் அப்படின்னு தேவி பாகவதத்தை சொல்லு. இதே விஷயத்தை ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லும் பொழுது ஏன் பரீட்சத்துக்கு காரணம் சொல்லும் பொழுது தயேஷ லோகே விக்யாதா பரீட்சிதி யத் பிரபு கர்ப்பே திருஷ்டமனுத்யாயன் பரீட்சேத நரேஷ்ணு. அதாவது கர்ப்பத்தில் எந்த பகவானை நாம் பார்த்தோமோ அந்த பகவானுடைய ஞாபகம் அவனுக்கு இருந்த காரணத்தினால வெளியில எல்லா மனுஷர்களையும் பார்க்கும் பொழுது இவன் தான் அந்த கிருஷ்ணனோ, இவன் தான் அந்த கிருஷ்ணனோ, இவன் தான் அந்த கிருஷ்ணனோ என்று பரீட்சை பண்ணின்ற காரணத்தினால பரீட்சத்தில் பெயர் வச்சார்னு அந்த கிருஷ்ண பகவானுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்து அந்த ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக அந்த பரீட்சத்தினுடைய ஜனனமானது ஏற்படுறது. அதன் பிறகு சில வருஷங்கள் கழிச்சு இந்த திருதராஷ்டிரன் காந்தாரி இவெல்லாம் வனத்துக்கு போறாள். விதுரன் தீர்த்த யாத்திரைக்கு போறார். எல்லாரும் மரணத்தை அடைஞ்சு விடுறாள். அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு 36 வருஷங்கள் இந்த பரீட்சத்தினுடைய ஜனனம் கழிச்சு 36 வருஷங்கள் கழிச்சு காந்தாரியினுடைய சாப பிரகாரம் யாதவர்கள் அத்தனை பேரும் மரணத்தை அடைகிறார்கள். கிருஷ்ண பகவானும் தன்னுடைய பரந்தாமத்துக்கு கிளம்பி போயிடுறார். பலராமனும் கிளம்பி போயிடுறார். எல்லாரும் போயிடுறார். கிருஷ்ண பத்னிகளும் உடன்கட்டை ஏறுகிறார். அஷ்டமகாராணிகள். பாக்கி 10,008 பத்னிகள் இருக்காள். அவள்லாம் 11,000. அவள்லாம் இல்ல 10,100. 10,108. 8 பேர் உடன்கட்டை ஏறுகிறாள். பாக்கி 10,100 பத்னிகள். அவள்லாம் ஆயிடுச்சுன்னு அர்ஜுனன் வரான். ஏன்னா துவாரகையே மூழ்கி போயிடுது. அதனால துவாரகையிலிருந்து கிளம்பி அவெல்லாம் வரான். அப்போ கொள்ளைக்காரர்கள் அந்த 10,100 பத்திரிகைகளையும் திருடிண்டு போயிடும். கிருஷ்ண பத்திரிகளை திருடும். என்ன ஆச்சரியம்! அர்ஜுனன் ஒரு திருட்டு பசங்கள்லேருந்து அந்த கிருஷ்ண பத்திரிகளை காப்பாற்ற முடியல. அதை சொல்லும் பொழுது சொல்றார், கிருஷ்ணர் இருந்த வரையிலும் அர்ஜுனனுக்கு அந்த பலம் இருந்தது.
கிருஷ்ணர் கிளம்பி போன உடனே அர்ஜுனுடைய பலமானது. அதன் பிறகு பாண்டவர்கள் எல்லாரும் சொர்க்காரோகணம், சொர்க்கத்துக்கு போயிடுறாள். இது பரீட்சத்துக்கு 36 வயசாகுது. ஏன்னா பரீட்சைகள் என்னன்னா மகாபாரத யுத்தத்தினுடைய கடைசி. அதிலிருந்து 36 வருஷம் கழித்து கலியானது பிறக்கம், இந்த துவாரகையானது அழியும், யாதவர்கள் அழிவார்கள் அப்படின்னு கிருஷ்ண பகவானுடைய ஏற்பாடு. காந்தாரனுடைய சாப்பம் மூலமாக அதன்படி எல்லாம் நடக்கிறது. பரீட்சத்துக்கு ராஜ்யமானது கிடைச்சி வருது, பட்டாபிஷேகம் ஆயிடுறது. அப்பதான் நாம அன்னைக்கு முதல் நாள் பார்த்தோம். ஒரு நாள் கடந்து வேட்டையாடும் பொழுது தாகம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்த பொழுது சமீக மகர்ஷியிடம் போய் தண்ணி கேட்கிறார். சமீக மகர்ஷியானவர் தியான மகனராக இருந்த காரணத்தினால பதில் சொல்லலைன்னு உடனே கோபத்தினால ஒரு இறந்த பாம்பை எடுத்து சமீக மகர்ஷியுடைய கழுத்துல போட்டு வர்றான் பரீட்சை. பின்னாலேயே வந்த சமீக மகர்ஷியோட புத்திராகி ஸ்ருங்கி மகர்ஷியானவன் இதை பார்த்துட்டு மகா கோபத்தை அடைஞ்சு 7வது நாள் யார் இந்த காரியத்தை பண்ணினானோ அவன் மரணத்தை அடைவான், தக்ஷகனுடைய விஷப்பாம்பினாலே கடிக்கப்பட்டு மரணத்தை அடைவான்னு சாப்பம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் சமீக மகர்ஷி கோச்சிக்கிறார், அவன் யார் பண்ணாலும் தெரியாம பண்ணிவிட்டியே, அழகா பரீட்சித்துனா பண்ணினான், இது சின்ன காரியத்துக்காக எப்ப இப்படி சாபத்தை கொடுத்துட்டே மகா பாப்பம் பண்ணிவிட்டியேன்னு வருத்தப்படுறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். ஏன்னா பிதிருபக்தி அவனுக்கு, அதனால அவனுடைய பாவத்திலேருந்து தான் பண்ணின சரியான சாப்பம் தான். என்ன பரீட்சித்தால் தானே யாரா இருந்தா எனக்கு என்ன கவலை அப்படின்னு அவனுடைய வாதம். அதன் பிறகு சரி நீயே போய் சொல்லிவிடுங்கிறார். அதன் பிரகாரம் அரண்மனையில போய் பரீட்சித்து சொல்றான். உடனே பரீட்சித்து என்ன பண்ணினா ஒரு 7 மாடி கட்டடத்தை உண்டு பண்ணி 7வது மாடியில் போய் உட்காந்து செக்யூரிட்டி எல்லாம் ஜாஸ்தி பண்ணான். என்ன பாம்பு தானே கடிக்க போறது, பாம்பு வராமல் நான் பார்த்துக்கிறேன், இந்த சாபத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி விடுறேன். ஏகஸ்தம்பம்ங்கிற மகாபாரத கதையை சொல்லும் பொழுது அந்த கட்டடத்துக்கு ஒரு தூண் தான் இருந்ததான். ஏன்னா பல தூண்கள் இருந்தா எப்படியாவது பாம்பு ஏறி வந்துட்டா என்ன பண்றது, அதுல கூட ஜாகிரதாக அப்படி ஒரு அந்த காலத்தில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கடுமையாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க பரீட்சை. அந்த பெரிய கட்டடத்துக்கு அந்த கட்டடத்துக்கு ஒரே ஸ்தம்பம் தான், ஏகஸ்தம்பம் தான். ஒரு ஸ்தம்பத்தில் அந்த பெரிய கட்டடத்தை நிர்மாணம் பண்ணி 7வது மாடியில் போய் உட்காந்து ராஜபிரபாரம் எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருந்தாங்க. 7 நாள் ஆச்சு, எல்லா விதமான காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 7வது நாள் கார்த்தாலேயே தக்ஷகன் கிளம்பிட்டான். சாப பிரகாரம் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு பிராமண வேஷம் போட்டுட்டு பாக்கிய சர்ப்பங்களையும் பிராமண வேஷம் போட்டுட்டு இவரெல்லாம் கிளம்பி வர வழியில கஷ்யபன்னு ஒரு பிராமணன், அவரும் அரண்மனைக்கு வந்துட்டு இருக்கா. இவ்வளவு அரண்மனைக்கு இந்த பிராமண கூட்டமும் அரண்மனைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த கஷ்யபன் பிராமணன் பார்த்தோடனே சந்தேகம் வந்துருக்கு இவருக்கு, எதுக்காக இவர் பிராமணன் எதுக்கு போறாருன்னு. என்ன விஷயம், எங்க போறேன்னு கேட்டார். சாதாரணமாக கேட்கிறாங்க, பிராமணன் தானே இவரும், அதனால வேஷம் போட்டுருக்கான். இல்ல ராஜாவுக்கு தக்ஷகன்னு ஒரு கொடிய பாம்பினால் ஆபத்துன்னு கேள்விப்பட்டு நான் பெரிய மாந்திரீகத்தில் கெட்டிக்காரன், நான் ராஜாவை காப்பாற்றுறதுக்காக போறேன், அதனால நம்ம காரியமே கெட்டு போயிடும் போடுறீங்கன்னு பயந்து போயிட்டான் தக்ஷகன். அது சரி, தக்ஷகனுடைய விஷம் எப்பேற்பட்ட விஷம், நீர் என்னையா மந்திரம் வச்சிருக்கீங்க, உமால அதெல்லாம் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டான் கஷ்யபன். அதெல்லாம் இல்லை, என்கிட்ட உள்ள மந்திரத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், நான் காப்பாற்றிடுவேன்னு சவால் விட்டார். சவால் விட்ட உடனே அவன் என்ன பண்ணலாம், தக்ஷகன் ஒரு ஆலமரத்தை காமிச்சு இதை நீங்க எரியும்படி பண்ணுங்க உங்களுடைய சக்தியினால், இல்லை நான் எரியும்படி பண்ணி விடுறேன் என்னுடைய சக்தியினால நீங்க அதை பழைக்கும்படி பண்ணுங்கன்னு சொன்னான் கஷ்டப்பட்டு. இதை எரியும்படி பண்ணினா பழைக்கும்படி பண்ணிவிட்டார். அவர் பயந்து போயிட்டான். ஆலமரம் ஒண்ணுமே இல்லாம புசுங்கி போன ஆலமரம் எங்காவது முழு மரமா வெளியில வருதா எவ்வளவு வருஷம் ஆகுது, ஒரு க்ஷணத்துல பழையபடி அப்படியே வந்துருக்கு இவருடைய மந்திர சக்தியினால். ஆச்சரியப்பட்டு போயிட்டான் தக்ஷன். ஆஹா, இப்போ நம்ம காரியம் நிச்சயமா கட்டுப்பாடு போட்டிருக்கேன், இப்போ என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சான். அப்போ அடுத்தபடி இவருக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து திருப்பி அனுப்புறது தான் வழி அப்படின்னு தீர்மானம் பண்ணினான். அப்போ சொன்னா அவருடைய மரணமானது நிச்சயம், அதனால நீ எதுக்கு போய் அனாவசியம் அங்கே போய் தோத்து போற, அதனால நான் அவனுக்கு பணம் தரேன், ஒரு ராஜா எவ்வளவு பணம் கொடுக்குறோ அவ்வளவு பணத்துக்கு மேலேயே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னான். இவர் யோஜனை பண்ணினார், இது பெரிய தப்பு இல்லையா, மாந்திரிகத்தினால சாக போறவனை காப்பாத்துறது தானே தர்மம், அதனால அப்படி காப்பாற்றாமல் நான் விட்டுட்டேன்னாக்க அது மகா பாபத்துக்கு நான் ஆளாயிருவேன் அப்படின்னு கவலைப்பட்டார். அப்புறம் இவர் ஜோதிஷம் தெரிஞ்சவர் கஷ்யபர்னா அந்த கஷ்யப பிரஜாபதி இல்லை, கஷ்யபருக்கு பேர் கொண்ட ஒரு பிராமணர். இவர் ஜோதிஷம் தெரிஞ்சவர், அதனால மனசுக்குள்ள யோஜனை பண்ணி பார்த்தா இவர் எப்படி ஆக போறான்னு தெரிஞ்சு போயிடுது அவருக்கு. அதனால சரி பணமாவது கிடைக்கிறதே நம்ம போய் திண்டாடிட்டு இருக்க வேண்டாம்,
இவன்கிட்ட கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு ஆர்மிஷன் சொல்லிட்டு தேவபாகவத கதை முடிஞ்செடுத்து. ஆனா அவனுக்கு என்ன ஆச்சு கஷ்டப்பட்டுங்கிறத ஸ்காந்த புராணம் சொல்றது. ஏன்னா இதோட விட்டுட்டான் என்ன இல்லையோ, அதனால ஸ்காந்த புராணம் சொல்றது கஷ்டப்பட்டு அப்புறம் ரொம்ப பயம் வந்துருக்கு. ஆஹாஹா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு உதறல். அப்போ அவருடைய குரு கால்வலர்னு ஒரு மகர்ஷி அவர்கிட்ட போய் ஆஹாஹா மகாதப்ப பண்ணிட்டு பிரம்மஹத்திக்கு சமானமான தோஷத்தை பண்ணிட்டு ஆடாடா. ஒரு வைத்தியனுடைய கடமை என்ன தெரியுமா? கடைசி வரையிலும் காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை. ரொம்ப அழகா சொல்றாரு. அன்னைக்கு பார்த்த மாதிரி பஞ்சமகா பாத்தகங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. யோன ரக்ஷதி விப்ரேந்திர விஷரோகாதுரம் வரம் சம்சர்க தோஷ துஷ்ட நாபிதஸ்ய நிஷ்கிருதி. விஷமே இருந்தாலும் சரி, விஷரோகமாக இருந்தாலும் சரி, அவனை காப்பாத்தாம வந்துட்டான்னாக்க அவன் அவனுக்கு அப்பேர் பாபத்துக்கு பரிகாரமே கிடையாது. யாவத் கண்டகதா பிராணாக முமூர்ஷோர் மானவஸ்யஹி தாவத் சிகித்சா கர்த்தவ்யா காலஸ்ய குடிலாகதி. யாவத் கண்டகதா பிராணாக, பிராணம் கண்டத்துக்கு வர வரையிலும் இவன் சிகிச்சையை தொடர்ந்துட்டே இருக்கணும். டாக்டருடைய டியூட்டி. என்னையா டாக்டர் அங்கே ஓடி வந்துட்டேன், பணத்தை வாங்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு. காவத் சிகிச்சா கர்த்தவ்யா, சிகிச்சை பண்ணிட்டே இருக்கணும். காலஸ்ய குடிலாகதி, காலத்தினுடைய கதியை யார் கண்டார்கள்? அதனால அவன் பழிச்சுட்டாலும் பழிச்சுருவான். அதனால உன்னுடைய டியூட்டியை பண்ணாம வந்துட்டே பெரிய தப்புன்னு. இப்ப என்ன பண்றது, நான் தப்பு பண்ணிட்டேனேன்னா இதுக்கு என்ன உபாயம்னு கேட்டா, கந்தமாதன பிரபந்தத்துல போய் காயத்ரி, அது ராமேஸ்வரத்தை பக்கத்துல இருக்கு, காயத்ரி சரஸ்வதிங்கிற 2 தீர்த்தங்கள் இருக்கு. அங்க போய் நான் சொன்னபடி 40 நாள் விரதம் இருந்து அதெல்லாம் பண்ணு, ஸ்நானம் ஜபம் அப்படின்னு அதை மாதிரி பண்ணி அவர் தன்னுடைய பாபத்திலிருந்து பாப விமோசனம் ஆயிடுத்தவர்கள் சொல்லி காந்த புராணம் சொல்றது. இப்ப நம்ம தேவி பாகவதத்துல என்ன சொல்றது அப்படின்னாக்க, தக்ஷகன் அங்கேருந்து வந்துட்டான் அரண்மனைக்கு. அவனுக்கு மகா கோபம். என்ன பரீட்சித்து ராஜா பெரிய தர்மிஷன்னு பேர் வாங்கிட்டு இருக்கான், யுதிஷ்டிரருக்கு சமானமான தர்மராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாரும் சொல்றாளே. 7 நாள் இவனுக்கு உயிர்னு தெரிஞ்ச உடனே தர்மத்தை கடைப்பிடிப்புனா இது மாதிரி தன்னுடைய செக்யூரிட்டியே பலப்படுத்திட்டு ராஜ்யகாரியம் பண்ணிட்டு இருப்பான். என்ன முட்டாளவன் சொல்றான். தர்ஷகன் சொல்றான், வஞ்சயாமி கதம் ஜெயனம் ராஜானம் பாபகாரிணம் விப்ரசாபாத்தம் மூடம் விப்ரபீடாகரம் ஷடம். எப்பேற்பட்ட மூடன் இவன். தான புண்ணியாதிகம் ராஜா கர்த்துமர்ஹதி சர்வதா. தானம் பண்ணி புண்ணியங்கள் எல்லாம் சேர்த்து பாபத்தை குறைச்சப்பனா அது பண்ணாம தர்மேண ஹன்யதே வியாதி ஏனாயுஷாஸ்வதம் பவேதே. தர்மேண ஹன்யதே வியாதி, தர்மம் பண்ணி வியாதியை குறைச்சிக்காம இப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டான் தக்ஷகன். அங்கேருந்து வந்தான், சாயங்காலம் ஆயிடுத்து. அதுக்குள்ள என்ன பண்ணா, தன்னை உள்ள விட வாழ மாட்டாளுக்கு சந்தேகம் வந்த காரணத்தினால பாக்கி பேரெல்லாம் பிராமண ஸ்வரூபத்தோட இருந்துட்டு இவன் மாத்திரம் ஒரு பூச்சியாக ஆகி ஒரு பழத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டான். அங்க இருந்து வந்த பிராமணர்கள்லாம் இது மாதிரி நாங்கள்லாம் பிரசாதத்தை எடுத்து வந்திருக்கோம், ராஜாவுக்கு நேரடியாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொன்னான். இல்லை ராஜா யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி பிரசாதம் தானே கொடுக்கணும், பிரசாதத்தை நாங்கள் கொடுத்து வரோம்னு சொல்லி பிரசாதத்தை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டாள். சாயங்காலம் ஆயிடுத்து, போராத காலம், அஸ்தமனமாக போறது. இனிமே நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. 7 நாள் இருந்தாலும் கணக்கு. இனிமே நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, பழத்தை சாப்பிட்டுடலாம். என்ன காரணம், போராத காலம். கரெக்டா அந்த பழத்தை தான் எடுத்தான். ஏகப்பட்ட பழங்கள் இருக்கு, கரெக்டா அந்த பழத்தை தான் எடுத்தான். அந்த பழத்தை எடுத்த உடனே அதுக்குள்ள சின்ன பூச்சி இருந்ததுங்கிற பார்க்கவும் பார்த்தான். அப்பவும் அவனுக்கு ஒன்றும் புத்தி மாறுதல் ஏற்படலை. அந்த பழத்தை சாப்பிட்டான். சாப்பிடுறதுக்கு முன்னாலே வாயில வச்சு கடிக்க போறான். அதுக்குள்ள இந்த பூச்சியானது தக்ஷகனாக மாறி ஒரே க்ஷணம்தான் பெரிய ஜுவாலை, விஷ ஜுவாலை அப்படியே எரிஞ்சு போய் சாம்பல் ஆயிட்டான். தக்ஷகன் மேலே ஏறி கிளம்பி போயிட்டான். தன்னுடைய காரியம் முடிஞ்சு போயிடுது. இதான் நடந்தது. இதன் பிறகு அவனுடைய புத்திரன் ஜனமேஜய, சின்ன பாலகன், அவனை ராஜாவாக்கினாள். ஜனமேஜனுடைய அவன் பெரிய வேதாத்தியாய எல்லா வேதங்களையும் கற்றுக்கொண்டவன். ஜனமேஜனுடைய ராஜ்யத்தை வர்ணிக்கும் பொழுது சொல்றார் யாக பகவான், தர்மராஜா யுதிஷ்டிரர் ராஜ்யம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தர்மபுத்திர போலே ராஜ்யம் பண்ணினார். அப்படி ஒரு தர்ம மார்க்கத்திலே கடைபிடிச்சுட்டு இருந்தான் ஜனமேஜய. அவனுடைய போராத காலம் அவனுக்கு ஒரு குரு இருந்தார், உத்தங்கர்னு பேர், ஒரு முனிவர் அவனுடைய அரண்மனையில் இருந்தவர். அவருக்கு இந்த தக்ஷகளை கண்டா விரோதம். என்ன காரணம் வந்துருக்கு, அதனால அவரை கலப்பி விட்டுட்டார் இந்த ஜனமேஜய. மாதிரி தக்ஷகன் தான் உன்னுடைய பிதாவுக்கு துர்மரணத்தை உண்டு பண்ணினான் தெரியுமா? தெரியும். அவன் என்ன பண்ணுவான், நான் நியாயத்தை எடுத்து சொன்னான். அவன் என்ன பண்ணுவான் பாவம், விப்ரசாபம். அந்த விப்ரசாபத்துக்கு அவன் தர்ஷகன் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிட்டு போனான். அவனுடைய தப்பு என்ன வந்திருக்கு? இல்ல அதெல்லாம் நடைபெற கஷ்டம் இவர் சொல்றாரு. இப்போ இந்த உத்தங்க
நிறைய பேர் கஷ்யப்பர் பிராமணர் வந்தார், அவர் எதுக்காக திருப்பி அனுப்பிச்சா அவர்கிட்ட காப்பாத்திருப்பார் கஷ்யப்பர். அதனால வேணும்ட்டே பண்ணான் தட்சகன்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணான். அதனால இப்ப என்ன பண்ணணுங்கிற எல்லா சர்ப்பங்களையும் நீங்க வந்து தட்சகனை கூப்பிட்டு அக்னியில் நம்ம என்கிட்ட சக்தி இருக்கு, தட்சகனை மரணத்துக்கு நான் உள்ளாக்குறேன், அவங்க அப்பாவுக்கு துர்மரணம் உண்டு பண்ணும் அப்படின்னு களைப்ப விட்டுட்டார். அதன் பிரகாரம் சர்ப்ப சத்திரத்துக்கு ஏற்பாடு பண்றான். எல்லா சர்ப்பங்களும் பிராணம் விடுறது, தட்சகனையும் ஆஹ்வானம் பண்றார் அந்த உத்தங்க முனிவர். தட்சகன் ஏற்கனவே அதுக்குள்ள பயந்துண்டு இந்திராசனத்தை பிடிச்சுண்டு இந்திரன் போய் சரணாகதி பண்றான் அப்படின்னு இது உத்தங்கருக்கு தெரிஞ்சது ஞான திருஷ்டினால. அதனால இந்திரனையும் கூப்பிட்டுட்டார் அவர். அதன் பிரகாரம் பயந்து போயிட்டான் தேவேந்திரன், தன்னையே கூப்பிடுறார் அக்னியில விழறதுக்கு. அப்பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, இந்த ஆஸ்திகர்ங்கிற ஒரு ரிஷி அவர் வந்து தட்சகனுக்கு உறவு. ஜரத்காரோன்னு பெரிய மகர்ஷி, நம்ம வந்து சந்தியானந்தத்தை சொல்றோம் இல்லையா, ஜரத்காரோர் ஜரத்காரம் ஆஸ்திக ரிஷி பேர் வரது இல்லையா அந்த மந்திரத்துல, நர்மதாய அந்த ஆஸ்திகர் தான் அவர். சர்ப்பங்கள் எல்லாம் சேர்த்து சொல்றது அந்த மந்திரம். அவரான சர்ப்பங்களுக்கு, ஏன்னா சர்ப்பத்தை தான் கல்யாணம் பண்ணிட்டார் அந்த ஜரத்கார மகர்ஷி, வாசுகியை தான் கல்யாணம் பண்ணிட்டார். அவருக்கு பிறந்தவர் இந்த ஆஸ்திகர். அது ஒரு தனி கதை, இப்போ அந்த கதையை போகணும். அந்த ஆஸ்திகர் வந்து தெரிஞ்சு போயிடுத்து இந்த மாதிரி வாசுகி தன்னுடைய அம்மா இது மாதிரி தட்சகனுக்கு ஆபத்து வந்துடுத்து அப்படின்னு உடனே நேராக கிளம்பி வரார் ஆஸ்திகர். அங்கேருந்து வந்து ஜலமேடு ஏற்றோம், பெரிய மகர்ஷி வந்திருக்கார் அப்படின்னு உடனே வாங்க வாங்கன்னு சொல்லி உபச்சாரம் பண்ணி என்ன வேணும்னு கேட்டான். இது மாதிரி யாகத்தை நிறுத்துறது, இது மாதிரி மகா தப்பு பண்ணிட்டு மகா பாப்பம் பண்ணிட்டு, இந்த சர்ப்பங்கள்லாம் என்ன பாபம் பண்ணிட்டு, உன்னுடைய பிதாவினுடைய கத்தி அது மாதிரி இருந்தது, எப்படி பாப்பத்தினால அது மாதிரி ஆனான் அப்படின்னு நியாயத்தெல்லாம் எடுத்து சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்கு கொடுத்தாச்சு, நீங்க சொல்றபடி செய்யறேன்னு சொல்லிட்டு அதனால வாக்குப்படி யாகத்தை நிறுத்திட்டான். அதன் பிறகு மனசுல ஒரு அசாந்தி இருக்கு இல்லையா, ஏன்னா அப்பாவோட துர்கதியை அடைஞ்சிட்டார், நல்ல சர்க்கதி அடையலையே அப்படிங்கிற ஒரு தாபம் இருந்தது. அதனால கூடவே வியாச பகவான் வந்தார். அவருடைய சிஷ்யர் வைசம்பாயனை விட்டு மகாபாரதத்தை உபதேசம் பண்ணு அப்படின்னார். வைசம்பாயனர் மகாபாரதத்தை உபதேசம் பண்றாள் ஜனமேஜயருக்கு. அதன் மூலமாக தான் நமக்கு மகாபாரதமான கிடைச்சதுன்னு அன்றைக்கே நம்ம பார்த்தோம். அதனால அப்படியே மனதில் சாந்தி ஏற்படலைன்னு உடனே வியாச பகவான் தானாகவே தேவி பாகவதத்தை உபதேசம் பண்றார் ஜனமேஜயருக்கு. அப்போ தேவி பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதே அதை ரொம்ப பிரசம்சையாக சொல்றார். சம்சாரதாரிணியும் திவ்யாம் நானாரச சமாஹிருதாம், பல ரசங்களையும் கொண்டது, சம்சார துக்கத்திலிருந்து தாரணம் பண்ணக்கூடியது. தேசவாக்யாக்கிருத பிரஜா தன்யாஸ்தே நிருபசத்தம ஏஷாம் சித்தே சதா தேவி வசதி பிரேம சங்குலே. யாருடைய சித்தத்துல ஆதி பராசக்தியான தேவியானவள் பரம பிரீத்தியோடு இருந்திருக்காளோ அவள் தான் பாக்கியம் பண்ணினவர்கள், அவள் தான் ஞானத்தை அடைந்தவர்கள், தன்யாகா அவள் தான் தன்யர்கள். அப்பேற்பட்ட தேவியனுடைய கதையை நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவி பாகவதத்தை உபதேசம் பண்றார் ஜனமேஜயருக்கு. அடுத்தபடியாக திருத்தீய ஸ்கந்தத்துக்குள்ள நுழையிறோம் நம்ம. அப்போ ஜனமேஜயர் வந்து தேவியனுடைய பிரபாவத்தை எல்லாம் கேட்டு இருக்கார் வியாச பகவானுடைய மூலமாக. அப்பொழுது மேல 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 அந்த கதைகளை எல்லாம் தேவியனுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய கதைகளை எல்லாம் சிலது ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம பிரதம ஸ்கந்தத்துல, தித்திய ஸ்கந்தத்துல. மறுபடியும் மேல மேல சொல்லுங்கோ என்று இது காதுக்கு ரொம்ப அமிர்தமாக இருந்துட்டு இருக்கு. அதுவும் வியாச பகவானே சொல்றார். அதனால நீங்க மேல மேல சொல்லணும் என்று பிரார்த்திக்கிறார் ஜனமேஜயர். அடுத்தபடியாக மேல மேல கதைகளை எல்லாம் சொல்லிட்டு போறார். இப்ப என்ன கதை சொல்றார் அப்படின்னாக்க, நாம் ஏற்கனவே பார்த்தோம் மது கைடப வதம். மது கைடப வதத்துக்கு பிறகு விஷ்ணு பகவான் அங்க இருக்கார், பிரம்மாவும் அங்க இருந்துட்டு இருக்கார். ஒரே பிரளய ஜலம், இதுதான் நம்ம பார்த்தோம். சிவனும் அங்க வந்து சேர்ந்தார், 3 பேரும் அங்க வந்து சேர்ந்தாள். அம்பாள் வந்து பிரத்யட்சமாக 3 பேருக்கு தரிசனம் கொடுத்தாள். இனிமே சிருஷ்டி காரியத்தை ஆரம்பிங்கோ என்று ஆக்ஞாபிச்சாள் அம்பாள். காகேஷா ஸ்வானி கார்யாணி குருத்வம் சமதந்திரிதாக, சோம்பல் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய காரியங்களை எல்லாம் பண்ணுங்க. சுவாமி காரியாணி குருத்வம் காகேஷாகான்னு போட்டாள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. 3 பேரும் சேர்ந்த ஒரு சம்போதனம் இது. 3 பேரையும் கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை.
கஹானாக விஷ்ணு, அஜன் சொல்றார் பிரம்மா, ஈசன்னா சிவன். காஜேஷாஹார் 3 பேரும் சேர்த்து சொல்றார்கள். ஹே பிரம்மா விஷ்ணு சிவனே அப்படின்னு 3 பேர் தனித்தனியாக சொல்லாமல் காஜேஷாஹான்னு 3 பேர். 3 பேரும் உங்க காரியத்தை பண்ணுங்கோ, சிருஷ்டி பண்ணுங்கோ, ஸ்திதி பண்ணுங்கோ, சம்ஹாரம் பண்ணுங்கோ அப்படின்னு ஆஜ்ஞாபிச்சாள் அம்பாள். உடனே பிரம்மா சொன்னார், சிருஷ்டியெல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு. பூமியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே ஜலமாக இருந்ததுன்னா எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு கேட்டாள். அப்படியே சமாச்சாரம். உடனே அம்பாள் வந்து ஒரு விமானத்துல 3 பேரையும் ஏறுங்கோ அப்படின்னு ஏத்துட்டாள். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை, ஆச்சரியமான ஒரு கதை. வேற எந்த புராணத்திலையும் கிடையாது இந்த கதை, ஆச்சரியமான கதை. 3 பேரையும் ஒரு விமானத்தில் ஏற்றிட்டு அம்பாள் வந்து கிளம்புறாள். விமானமானது போயிட்டு இருக்கும்போது கீழே காட்சிகள் எல்லாம் பார்க்கிறாள். இத்தனை பார்த்த காட்சி என்ன? சமுத்திரம், ஜலம், வேற ஒண்ணுமே பூமியே கிடையாது. இப்ப பார்க்கிற காட்சி என்ன? பல பிரம்மாண்டங்கள் தெரிகிறது, பல பூமி பாகங்கள் தெரிகிறது. ஒரு பூமியிலையும் மனுஷர்கள் இருந்திருக்காள். அதுக்கு மேல பல சொர்க்கலோகங்கள் தெரிகிறது, பல தேவேந்திரர்கள் தெரிகிறாள். அதுக்கு மேல பல விஷ்ணுலோகங்கள் தெரிகிறது, பல விஷ்ணுக்கள் தெரிகிறாள். அதுக்கு மேல பல கைலாசங்கள் தெரிகிறது, பல சிவன் மூர்த்திகள் வெளியில வந்துட்டு இருக்கா. எவ்வளவே பார்த்துட்டு இருக்கா இந்த 3 பேரும் கீழே விமானத்துல காட்சிகள் இருந்து. ஏகப்பட்ட பிரம்மா, ஏகப்பட்ட விஷ்ணு, ஏகப்பட்ட சிவன். ஒன்றும் புரியல, பிரமிச்சு போயிட்டான். அப்படி பிரமிச்சுட்டே இருக்கும் பொழுது மணித்வீபம் வந்து, மணித்வீபத்தை பத்தி பின்னால் பார்க்க போறோம். கடைசி ஸ்கந்தத்தில் மணித்வீப வர்ணனையோட தான் இந்த தேவபாகவத்தினுடைய பூர்த்தியே ஆகுது. இப்போ சுருக்கமான வர்ணனை இங்கே மணித்வீப வர்ணனை. சுதாசாகர மத்தியஸ்தானம் சொல்றோம் இல்லையா, அமிர்த சாகரம், அதுக்கு மத்தியில் மணித்வீபம், அதுல ஸ்ருங்கார மண்டபம், நடுப்புற அம்பாள் வந்து பிரகாசமா உட்கார்ந்துருக்காள். தூரக்கியந்தே தெரிகிறாள் இவாளுக்கலாம். தேவி ஷட்கோண மத்தியஸ்தா யந்திரராஜோ பரிஸ்திதா. யந்திரராஜம்னு விட்டாள். இப்போ ஸ்ரீசக்கரத்து மேல அந்த சிவாகார மஞ்சம், அது மேல உட்காந்துருக்காள் அம்பாள். தூரக்கியந்தே தெரியுது இவாளுக்கு. இந்த விமானத்திலேருந்து இறங்கினாள். இறங்கின உடனே 3 பேரும் ஸ்திரீகளாக ஆயிட்டாள். ஏன்னா அந்த ஸ்திரீகளுக்கு தான் உள்ள என்ட்ரி. அதனால இவ 3 பேரும் புருஷர்களாக இருந்தவர்கள் 3 பேரும் ஸ்திரீகளாக ஆயிட்டாள். உள்ள போறாள். உடனே ஆச்சரியம் தாங்கல்ல. மகாவிஷ்ணு தான் முதல் ஸ்தோத்திரம். 3 பேர் ஸ்தோத்திரம் பண்றாங்க. முதல் ஸ்தோத்திரம் மகாவிஷ்ணு, அடுத்தபடியாக பரமேஸ்வரன், அடுத்தபடியாக பிரம்மா. 3 பேரும் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றாள். முதல் ஸ்தோத்திரங்கள் எப்படி வேதத்தை ஸ்தோத்திரம் பார்த்தோமோ நம்ம முதல் ஸ்கந்தத்துல, அது பேர் 3 பேரும் ரொம்ப விஸ்தாரமான ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரமும் ஒரு 20, 25, 30 ஸ்லோகங்கள் இருக்கு. ஆச்சரியமான ஸ்தோத்திரம். விஷ்ணுவானவர் சொல்றார், என்ன தபஸ் பண்ணினேனோ தெரியல, உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்செடுத்து, நாங்க இப்ப பார்த்துட்டு வர காட்சியெல்லாம் பார்த்தாக்க நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுது. ஏராளமான விஷ்ணு, ஏராளமான பிரம்மா, ஏராளமான பிரம்மாண்டங்கள் இருக்காள்னு தெரியுது. நாங்கெல்லாம் வந்து தூசி. அப்ப என்னோட தூசி எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்தானம் கொடுத்து கிருப்பை பண்ணிருக்கீங்களே, உங்களுடைய கிருப்பை தபஸ்தப்தம் புராயத்னாத் தஸ்யேதம் பலமுத்தமம் அந்யதா தர்சனம் குத்ர பவேத் அஸ்மாகமாதராத். ஏதோ பெரிய தபஸ் பண்ணிருக்கோம், ஏதோ புண்ணியம் கிடைச்சிருக்கு, இல்லாட்டா உங்க தர்சனம் எங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? லக்ஷாம் சேன தொலாமஸ்யா நமபாம கதஞ்சன அப்படின்னு சொல்லி, நான் வடபத்திர சாயியாக ஆலமரத்தில் சாஞ்சிட்டு இருந்த பொழுது நீங்க வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தீங்களே, அது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுங்கிறார். அந்த பழைய ஞாபகம் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே அந்த காட்சி. அதே தாயார் தான் நீங்கள் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்றாள். அடுத்தபடியாக நமோ தேவ்யை ச பிரகிருத்யை ச விதாத்ரே சததம் நமஹ கல்யாண்யை காமதாயை ச விருத்தி சித்தியை நமோ நமஹ. இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரமானது போயிட்டு இருக்கு. கடைசியாக என்ன சொல்றார் மகாவிஷ்ணுவானவர் அப்படின்னாக்க, எனக்கு ஞானம் தானே பெருசு இந்த லோகத்துல, ஞானத்தை கொடுத்துருங்கோ. நமோ தேவி மகாவித்யே நமாமி சரணம் தவ சதா ஞான பிரகாசம் மே தேகி சர்வார்த்ததே சிவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்தபடியாக சிவன் வந்து ஸ்தோத்திரம் பண்றார். சிவன் சொல்றார், இப்போ நாங்கெல்லாம் 3 பேர் இருக்குமே, எங்களெல்லாம் உண்டு பண்ணினவள், எங்களுக்கெல்லாம் தாயார் நீதான் ஜனனி அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. நாங்களாம் ஏதோ சுதந்திரமா காரியங்கள் பண்ணியிருந்தா நினைச்சுட்டு இருந்தோம். அந்த இக்னோரன்ஸ், அந்த அஜ்ஞானமானது விளையத்து. நாங்கெல்லாம் இப்போ ஸ்திரீ பாவத்தோட இருந்துட்டு இருக்கோம். ஸ்திரீ பாவத்தோட நீங்க தான் புருஷராகவும் நாங்கள்லாம் ஸ்திரீகாவும் இருந்து உங்களுக்கு பாத சேவை பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசையாக இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய பாத தூளி இருக்கே, அந்த பாத தூளியை சிரச மேல வைக்கின்றாலே எல்லா காரியங்களையும் சாதிச்சு விடலாம் இல்லையா? சகலலோக சதுருஷ்டுரகம் ஹரிஹி கமலபூஷ்ட பவாமயதாம்பிகே. கமலபூ பிரம்மா,
ஹரி விஷ்ணு சகலலோக சுசிருக்ஷு எல்லா லோகத்தையும் சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு இந்த பிரம்மா. தவபதாம்புஜபாம் சுவரி கிரகம் சமதிகம் யதானுஷக்ரிம. தவபதாம்புஜ பாம்சு, உங்க பாதார விந்தத்துல ஒட்டிருக்கிற அந்த தூளி இருக்கு, அந்த தூளியை பரிகிரகம் அதை எடுத்து சிறமேல் வச்சுண்டா தானே எங்களால இந்த காரியங்கள்லாம் பண்ண முடியும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோங்கிற ஞானம் இப்ப கிடைச்சது. அப்ப முதல்ல உண்மை தெரியாதுன்னு சொன்னார் பிரம்மா. அதுக்காக இப்ப அம்பாள் ஆயுஷன் வந்திருக்காரு. அதுக்காக சொல்றாரு. பிரதம ஜன்மனி ஜாதிகதோ மையா ததசனான விபாதி நவாக்ஷரஹா. எத்தனையோ ஜன்மம் ஆயிடுத்து எனக்கும், எத்தனையோ காலமாக நானும் இந்த பதவியில் இருந்துருக்கேன். நீங்களும் எங்களுக்கு உபதேசம் பண்ணிருக்கேன் நவாட்சரத்தை. அன்றைக்கே பார்த்தோம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விக்ஷே அப்படிங்கிற நவாட்சர மந்திரம் தான் பிரதானமான மந்திரம். தேவி மகாத்மத்தில் இருக்கு, தேவி பாகவதத்தில் இருக்கு. அது சொல்றாரு. இப்போ அந்த நவாட்சர மந்திரத்தை நீங்க உபதேசம் பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் மறந்து போயிடுத்து. இப்ப எனக்கு நீங்க மறுபடியும் உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னார். அம்பாளானோட உபதேசம் பண்றாள். 3 பேருக்கும் சேர்த்து இந்த நவாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்றாள். அடுத்தபடியாக பிரம்மாவும் அதே மாதிரி ஸ்தோத்திரம் பண்றாள். ஏகமேவ அத்விதீயம் யத் பிரம்மவேத வேதா வதந்தவை வாக்கியம் தும் வாக்கியசோ வாக்கியம் சந்தேகம் பரிவர்த்தையே அப்படிங்கிறார். அதாவது அத்விதீயம் பிரம்மான்னு வேதம் சொல்றது. ஏன்னா வேதங்கள்லாம் இவரை கட்டுப்பட்டது இல்லையா பிரம்மாவுக்கு, அதனால சொல்றார். எப்பவும் வேதத்திலே இருக்கிறவர் இல்லையா அவர். வேதம் ஏகமேவ அத்விதீயம் பிரம்மன்னு சொல்றது. அது நிர்குணம் பிரம்மன்னு சொல்றது. நீங்களும் ஸ்வரூபத்தோட இருக்கேன், அந்த அந்த நிர்குண பிரம்மன் தான் நீங்களா சந்தேகமா இருக்கேன். ஆமாம், அதுதான் நான் வேறு, நிர்குண பிரம்மம் வேறு இல்லை. உங்களுக்காக தரிசனம் கொடுக்கறதுக்காக ஒரு ரூபத்தை அவலம்பிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாள் அம்பாள். அப்போ சொல்றாள் தன்னுடைய பெருமையை அம்பாளே சொல்றாள். இந்த இடத்துல தான் ரொம்ப ஆச்சரியமான தேவியனுடைய பாக்கி பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அது பல இடங்கள்ல பாக்குறோம். தேவியனுடைய பெருமையை தேவியை சொல்றதாக அமைந்த கட்டம். ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, பிரம்மா விஷ்ணு சிவனே நேரில் பிரார்த்திக்கிற காரணத்தினால உங்க பெருமையை நீங்களே சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர் சொல்றாள். அப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்றாள். இப்போ உலகத்துல ஜனங்கள்லாம் ஒரு காரியம் பண்ண முடியல அப்படின்னாங்க. என்ன சொல்றாள்? என்கிட்ட சக்தி இல்லைன்னு சொல்றாள். நான் அசக்தனாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாள். யாராவது நான் அபிரம்மனாக இருக்கேன், நான் அவிஷ்ணுவாக இருக்கேன், அம்பாளுடைய வார்த்தை அருத்ரனாக இருக்கேன்னு சொல்றாளோ. எங்கிட்ட பிரம்மசக்தி இல்லை, விஷ்ணு சக்தி இல்லை, ருத்ர சக்தி இல்லைன்னு சொல்றாளோ. இல்லையே, சக்தி இல்லைன்னு தான் சொல்றா. அதனால சக்தி தான் பிரதானம்னு இதுல இருந்தே தெரியுது இல்லையா. அதனால என்னுடைய சக்தியினாலே இந்த பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் தங்களுடைய காரியங்களை செய்யறாள். அவ்வளவு தூரம் போவானே. இந்த பூமி இல்லைன்னு கவலைப்பட்டேன். நான் உனக்கு பூமியை தரேன். இப்போ பூமி இல்லைன்னு நீ கவலைப்பட்டு சிருஷ்டி பண்ண முடியாதுன்னு சொன்னேன். பூமி இப்ப நான் உனக்கு தரப்போறேன். அந்த பூமியில தான் சிருஷ்டி பண்ண போறேன். அந்த பூமி எல்லாரையும் தாங்கிட்டு இருக்கேன். அதை எப்படி தாங்க முடியும்? அந்த பூமிக்கு தாங்கக்கூடிய சக்தி எங்கேருந்து வந்தது? நான் கொடுத்த சக்தியினால அந்த பூமிக்கு தாங்கக்கூடிய சக்தி வந்தது. தராஸ்திராதம் சக்தி யுக்தா யதா பவேத். தரா என்று சொல்லக்கூடிய பூமிக்கு தாரணம் பண்றதுனால தானே தரான்னு பேர். இந்த பூமிக்கு எல்லாரையும் தாங்குற சக்தி இருக்கிறதுனால அந்த தாரண சக்தி யாரு கொடுத்தாள்? நான் கொடுத்தேன். இல்லாட்டா ஒரு பரமாணுவை கூட தாங்கக்கூடிய சக்தி, ஒரு அணுவை கூட தாங்க முடியாது இந்த பூமியினால. அந்நதாஜே அசக்தா சாத் பரமாணுவஸ்ய தாரணே அப்படின்னு சொன்னாள். அப்புறம் என்ன பண்ணினாள்? 3 பேருக்கு 3 தன்னுடைய ஸ்வரூபங்களை அம்பாள் தானம் பண்றாள் இந்த கட்டத்தில். அதாவது பரமேஸ்வரனுக்கு கௌரியையும், மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமியையும், பிரம்மாவுக்கு சரஸ்வதியும் தன்னுடைய 3 அம்சங்களாக உண்டு பண்ணி அவள்கிட்ட ஒப்படைக்கிறாள். இவாளை வச்சுட்டு தான் அவனுடைய காரியமே நடக்க போறது. என்ன காரியம் நடக்க முடியாதுன்னு சொன்னீங்க, இவாளை வச்சுட்டு தான் அவன் காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அம்பாளையும் அவள்கிட்ட ஒப்படைக்கிறாள். நவாட்சர உபதேசம் பண்றாள். ரொம்ப நாளை அந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கு இஷ்டம் இல்லை இவா 3 பேருக்கு. அங்கேயே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காள். அப்புறம் இன்னும் வேதாந்த உபதேசங்களை எல்லாம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார் பிரம்மா. அது நம்முடைய வேதாந்த உபதேசங்கள் எல்லாம் பண்றாள். நாமோச்சாரண மாத்திரேன வாஞ்சிதார்த்த பலப்பிரதா அப்படின்னு சொல்றாள். தேவியோட நாமத்தை சொன்னாலேயே எல்லா பலன்களும் கிடைக்கணுமே. வாஞ்சிதார்த்த பலப்பிரதான்னு சொல்லி தேவியே சொல்ற வாக்கியம் இது. அப்போ இந்த சிருஷ்டின்னு சொல்ற காலப்படுறியே, சிருஷ்டிங்கிறது 3 குணங்களாக ஆனது, சத்வரஜோ தமோ குணங்களாக ஆனது அப்படின்னு சொல்லி அந்த 3 குணங்கள்லாம் என்ன? சத்துவ குணங்கிறது வெண்மையாக இருக்கும், ரஜோ குணங்கிறது சிவப்பாக இருக்கும், தமோ குணங்கிறது கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குணத்தினுடைய வர்ணனை எல்லாம் பண்ணி இந்த 3 குணங்களும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம் அப்படின்னு அந்த தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு
இந்த மூன்று குணங்களும் தனித்தனியாக நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த சிருஷ்டியில. அதையும் சொல்றாங்க, மூன்று குணங்களும் சேர்ந்தேதான் இருக்கு. சத்துவகுண பிரதானமாக இருக்கலாம், ரஜோகுண பிரதானமாக இருக்கலாம், தமோகுண பிரதானமாக இருக்கலாம். ஆனா தனியாக இருக்க முடியாது, எப்பவும் சேர்ந்தேதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னாக்க, ஒரு தீபத்துல அக்னியானது ஜுவாலையானது இருந்துட்டு இருக்கு. ஆனா ஜுவாலை தனியா இருக்கும், ஜுவாலை தனியா இல்லை. ஜுவாலைக்கு வேணுங்கிறது திரி, திரிக்கு வேணுங்கிறது தைலம், தைலம் வந்து தமஸ், அந்த திரிங்கிறது ரஜஸ், அந்த ஜுவாலை ஒன்றுதான் சத்துவம். எப்படி தத்துவம் தனியாக இருக்க முடியலையோ, இந்த மூன்றும் சேர்ந்துதான் இருக்கோ, அதுதான் பிரபஞ்சம் அப்படின்னு தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்றாள். அதன் பிறகு இவெல்லாம் வந்து சிருஷ்டி காரியத்தை பண்றாள். சிருஷ்டியானது நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த சரித்திரத்துக்கு போறார் வியாச பகவான். சத்தியபிரதன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்ததான சரித்திரம். என்ன சரித்திரம் அப்படின்னு கேட்டாக்க, ஏற்கனவே நாம் பார்த்தோம், இந்த ஐம் என்று சொல்லக்கூடிய வாக்பீஜத்தினுடைய மகிமையை விஸ்தாரமாக நாம் பார்த்தோம். இப்போ மறுபடியும் அதே வாக்பீஜத்தினுடைய மகிமை தான் சொல்ல போறார் வியாச பகவான் இந்த சரித்திரத்தின் மூலமாக. கோசல தேசம் நமக்கு எல்லாம் பரிச்சயமான தேசம். அயோத்தி எங்க இருக்கோ அதுதான் கோசல தேசம். அந்த கோசல தேசத்துல தேவதத்தன் அப்படின்னு ஒரு பிராமணோத்தமர் இருந்தார். அவருக்கு புத்திரன் இல்லை, அதனால ஒரு புத்திர காமேஷ்டி யஜ்யத்தை பண்ணினார். அவர் ஒரு யஜ்யம் பண்றதுன்னா 4 பேர் வேணும்னு அன்னைக்கு பார்த்தோம். நம்ம ஒரு பிரம்மா, ஒரு ஹோதா, ஒரு அத்வர்யு, ஒரு உத்காதா அப்படின்னு பார்த்தோம். பிரம்மா தான் சூப்பர்வைஸ் பண்றவர், அத்வர்யு தான் யஜுர்வேத பிரகாரம் யாகம் பண்றவர், ஹோதா வந்து ரிக்வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லக்கூடியவர், உத்காதா வந்து சாமகானம் பண்றவர் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கெல்லாம் இடம் இருக்கு ஒரு யஜ்யத்தில். எல்லாரும் சேர்ந்துதான் இந்த யஜ்யத்தை பூர்த்தி பண்ணணும். இப்ப இதுல இந்த யஜ்யத்தில் யார் யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. ஆச்சரியமா இருக்கும் அந்த லிஸ்ட்டை பார்த்து. அவர் எப்பேற்பட்டவர்னு தெரியுது. அந்த தேவதத்தன் பிராமணோத்தமர் யாரு ஹோதான்னு கேட்டா, சாட்சாத் பிரகஸ்பதி பகவானே ஹோதாவா வந்து உட்காந்துருக்காரு. அத்வர்யு யாருன்னு கேட்டா, யாஜ்ஞவல்கரே வந்து உட்காந்துருக்காரு அத்வர்யு. உத்காதா யாருன்னா கோபிகர்னு சொல்லிட்டு சாமவேத ஆச்சாரியர் இப்படி உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பிரம்மா வந்து சுகோத்ரர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகரிஷி. இப்ப யஜ்யமானது நடந்துட்டு இருக்கு. சாமகானம் பண்ண வேண்டிய வேலையில இந்த கோபிகர் வந்து சாமகானம் பண்ணிட்டு இருக்கார். ரசந்தர சாமான்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். ரொம்ப உயர்ந்தது சாமா. சமகத்தில் கூட வருது, பிருகத் ரதந்தரவ் அப்படின்னு வருது. பிருகத் சாமா, ரதந்தர சாமா, 2 சாமாவுக்கும் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிருகத் ரதந்தரவுன்னு அது 2 மாத்திரம் எடுத்து சொல்லியிருக்கு. எல்லா சாமாக்களையும் உயர்ந்ததான சாமா அந்த 2 சாமா, சாம மந்திரம். இவர் வந்து ரதந்தர சாமாவை இப்ப ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் கோபிகர். வயசாயிடுத்து. அதனால சாமகானம்னா உங்களுக்கு தெரியுமே, மூச்சை பிடிச்சி கரெக்டா அந்த ஸ்வரத்தோட பண்ணினாதான் அதுக்கு பலன் உண்டு. அப்படி பண்ணிட்டு இருக்கிறவர் என்ன ஆயிடுத்து, கொஞ்சம் ஸ்வர வித்தியாசப்பட்டு வயசான காரணத்தினால மூச்சு பிடிக்கும் பொழுது அதை பார்த்துட்டார் யாரு, இந்த தேவதத்தன். அவர் எவ்வளவு கட்டியாரு பாருங்க. அவர் எவ்வளவு கட்டியாரா இருந்தா இவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச உடனே வந்து சாதாரணமா போய் சொல்லியிருக்கலாம், அவருக்கு போறாதான், அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம் இது மாதிரி தப்பு நடந்துருக்கு அப்படின்னு. அவருக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ல போறாரு, அல்லது திருப்பி சொல்லிட போறாரு, ஏதாவது ஒரு பரிகாரம் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு கோபிகர். அவரும் பெரிய சாமகாச்சாரியார். நாங்கள்லாம் நான் சாமவேதி, சாம வேதத்துல இந்த உபாகர்மா பண்ணும் பொழுது இந்த ஆச்சாரியாளுக்கெல்லாம் சாமவேத ஆச்சாரியாளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணும் பொழுது இந்த கோபிகருக்கு விசேஷமான தர்ப்பணம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஆச்சாரியர் அவர். அவர்கிட்ட போய் இவர் வந்து என்ன பண்றாரு, கடுமையா பேசிவிட்டார் இந்த தேவதத்தர். என்னையா நீ எப்பேற்பட்ட யஜ்யம் நான் பண்ணிட்டு இருக்கேன், சத்புத்திரன் வாழும் சொல்லிட்டு புத்திர காமேஷ்டி யஜ்யத்தை கெடுத்து விட்டீர்கள், என்னையா பிராணம், என்னையா சாமம் கத்துட்டு கண்ணாவினான்னு கேட்டுட்டார். கண்ணாவினான்னு பேசலாமோ, அது ஒரு சபையில போய் கோபம் வந்துடுத்து கோபிகருக்கு. சாபம் கொடுத்துட்டார். என்ன சாபம் கொடுத்தார், மூர்க்கஸ்தே பவிதா புத்திரஹா ஷடசப்த விவர்ஜிதா. அவனுக்கு புத்திரன் பிறப்பான், ஏன்னா யஜ்யம் பண்ணிட்டு இருக்கீங்க, மூர்க்கனான புத்திரன் பிறப்பான். அவனுக்கு பேச்சுன்னா என்னன்னு தெரியாது, சப்த விவர்ஜிதான்னு. சப்தமே, ஏன்னா சப்தத்துலதானே அவர் இப்போ குறை சொன்னார். அதனால சப்த விவர்ஜிதான்னு சப்தமே வாக்குல இருந்து வராதுன்னு விட்டார். எப்படி இருக்கும் தேவன், தாங்க முடியல துக்கம். பெரிய தப்பு பண்ணிட்டோம் உங்களுக்கு. அப்பதான் உணர்ந்தார். சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, நீங்க இப்படி எல்லாம் நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் வாஸ்தவம், அதனால இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படாது, நீங்க மகான்கள்லாம் அப்படிலாம் கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. மகான்களுடைய சுபாவமே என்னன்னாக்க அது சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. மகான்கள் எப்படி இருப்பாள், க்ஷணகோபா மகாந்தோவை பாபிஷ்டாக கல்பகோபனாக. எவ்வளவு அழகான ஸ்லோகமா இருக்கும்.
மகான்களுடைய கோபம் ஒரு க்ஷணம் தான் இருக்குமா. க்ஷணார்த்தம்னு சொல்லியிருக்கு சில இடங்கள்ல, சில இடங்கள் க்ஷணம்னு சொல்லியிருக்கு. ஒரு க்ஷணமோ ஒரு க்ஷண அர்த்தமோ தான் அவளுடைய கோபமானது நீடிக்குமா. பாபிஷ்டர்கள் பாபிகளுக்கு கோபம் இப்படி கல்ப கோபனாக ஒரு கல்பகாலம் பிரம்மாவருடைய பல ஜென்மாக்களுக்கு அந்த கோபமானது நீடிக்குமா. போன ஜென்மாவில் நம்ம யார்கிட்ட அதனால சில சமயம் காரணம் இல்லாமல் நம்ம கோபம் வருது. சின்ன விஷயத்துக்கு பெருசா தண்டனை கொடுக்குறோம். நம்ம ஏன் பழைய கோபம் அந்த எத்தனையோ ஜென்மாக்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட கோபம் அதான் கல்ப கோபனாகிறார். இவர் பெரிய மகான் இல்லையா. அதனால சாப விமோசனம் கேட்ட உடனே நான் சொன்னதுதான் எப்பவுமே அப்படிதான். சாபம் கொடுத்துட்டா விட்ரா பண்ண முடியாது, அது விமோசனம் தான் சொல்ல முடியும். அதனால உனக்கு மூர்க்கனாக தான் புள்ள பிறப்பான், ஆனால் கொஞ்ச காலம் கழிச்சு பெரிய வித்வானா ஆயிடுவான்னு சொன்னார். ஒரு பெரிய ஒரு விமோசனத்தை கொடுத்தார். சரி அதாவது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டார் கோபிலர். அதன் பிரகாரம் புத்திரன் பிறந்தான். சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணினார். 8வது வயசுல உபநயனம் பண்ணார். 8வது வயசுல உபநயனம் பண்ணணும் சாஸ்திரம், கர்ப்பாஷ்டமம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஒரு பெரிய பிராமணோத்தமன் இல்லையா, அதனால 7வது வயசு 8வது வயசுல கர்ப்பத்தை சேர்த்து அதுதான் இங்க சொல்லியிருக்கு. கர்ப்பத்தை சேர்த்து 8வது வயசுல உபநயனம் பண்ணினார். உபநயனம் பண்ணாரே தவிர காயத்ரி மந்திரம் சொல்றதுக்கு சக்தி இல்லை இவனுக்கு. காயத்ரி மந்திரம் இருக்கட்டும், சந்தியாவந்தம்னா என்னன்னு கேட்கறான். உபநயனம் ஆயிடுத்து சந்தியாவந்தம் துப்பு இல்லை, ஒண்ணுமே தெரியும். ஒரு வார்த்தை வாயில நுழையுது. 8ஆயிரத்து 9ஆயிரத்து 10ஆயிரத்து 11ஆயிரத்து 12 வயசாயிடுத்து சப்த விவரிச்சு தானே சொல்லியிருக்காரு கோபிலர். அதனால ஒரு வார்த்தை வாயில நுழையலன்னுட்டார். தாங்க முடியல துக்கம். என்னதான் இருந்தாலும் பின்னால வித்வானாயிரம் சொல்லிட்டு போயிட்டாரே தவிர அந்த டயத்துல எப்படி இருக்கும் இல்லையா, அந்த டயத்துல எப்படி இருக்கும் தாங்க முடியல துக்கம். எவரோ பெரிய ஒரு வேத வித்து அவருக்கு தப்பு கண்டுபிடிச்சவர்னா அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும். அப்பேற்பட்டவர் எப்பேற்பட்ட புத்திரன்னா எப்படி இருக்கும், தாங்க முடியல துக்கம். அப்போ அவர் ரொம்ப கோச்சிக்கிறார் அந்த பிள்ளையை பார்த்து. ஆஹாஹா ஜடமா இருக்கான இவன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, தன்னோட துக்கத்தை தெரிவிக்கிறார். அதனால அவன் என்ன பண்றான், அந்த புத்திரன் ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு ஓடி போயிடும். 12 வயசுல தாங்க முடியல, அவனுக்கு துக்கம். அதனால நமக்கு ஒன்றும் வரமாட்டேங்கிறது படிப்பு. அவன் என்ன பண்ணுவான், படிப்பு வரலன்னா வேணும், காட்டுக்கு ஓடி போயிடுறான். காட்டுக்கு ஓடி போய் ஆனா ஒரு ஆச்சரியம், இந்த கோபிலருடைய ஆசீர்வாதத்தினால கெட்ட பழக்கம் ஒன்றும் கிடையாது. சத்தியம் பிரம்மச்சரியம் ரெண்டும் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் மாதிரி வச்சுருக்கான். காட்டுல போய் இருந்துட்டு சத்தியத்தையும் பிரம்மச்சரியத்தையும் ஒரு ஒரு இழை கூட பிறழாமல் காப்பாற்றிட்டு வரான். அங்க உள்ள ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறார், காட்டில் உள்ள ஆடலாம். அப்போ இவன் மனசுக்குள்ள வருத்தப்படுறான். என்ன சொல்லி வருத்தப்படுறாங்க, நம்ம அழகான ஸ்லோகத்துல வேத பகவான் சொல்றார். நதத்தம் புஸ்தகம் கிருத்வா பிராமணாய மகாத்மனே. போன ஜென்மாவில் ஒரு பிராமணனுக்கு, ஒரு மகாத்மாவான பிராமணனுக்கு ஒரு புஸ்தக தானம் நான் பண்ணலன்னு தெரியுது அவன் சொல்றான். அதனால எனக்கு இந்த படிப்பு வராமல் போயிடுது. புஸ்தக தானம் பண்ணியிருந்தேன்னா எப்படி படிப்பு வராமல் போகும். நவை வித்யாமயா தத்தா பூர்வ ஜன்மனி நிர்மலா. பூர்வ ஜென்மாவில் நான் யாருக்கும் வித்யாதானம் பண்ணலன்னு தெரியுது. யாருக்கும் ஒரு புஸ்தகம் கொடுக்கல, ஒரு வார்த்தை நான் சொல்லி கொடுக்கல போல இருக்கு. அதனால தான் எனக்கு கஷ்டப்பட்டேன். 12 வயசுல வந்தால் 14 வருஷங்கள் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் அவன் அப்பா அம்மா மறந்தே போயிட்டான். இவன் கிளம்பி போயிட்டான்னா அந்த வருத்தமே இல்லை வாழ்க்கை. சத்தியபிரதன்னு பேர் மாறி போயிடுத்து இவனுக்கு. அவர் வேற ஏதாவது பேர் வச்சிருந்தார் அவ அப்பா. ஆனா இங்க உள்ள ஜனங்கள்லாம் வேணா சத்தியமே விரதமாக இருக்காங்க காரணத்தினால சத்தியபிரதன் அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஆசிரமம் ஏற்பட்டுருது. உணவு தெரியாது. ஆசிரமம்னா ஏதோ பெரிய படிப்பாலே நினைச்சுக்காட்டான். சத்தியம் ஒன்றுதான் எனக்கு தெரிஞ்ச படிப்பு. அவர் என்ன உட்காந்துருக்காரு. ஒரு வேடன் வந்தான், ஒரு பன்றியை துரத்திட்டு அந்த வரான். பன்றிய மேல அந்த தன்னுடைய அம்பை செலுத்துறதுக்காக செலுத்திட்டான். சரியான அடிப்படையில அரைகுறையா அடிபட்டு ரத்தத்தோட அந்த பன்றியானது ஓடி வருது. இவருடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு உள்ள போய் ஒளிஞ்சு விடுச்சு அந்த பன்றி. பின்னாலே வேடம் வந்தான். பன்றியை பார்த்தேடான்னு கேட்டேன். இப்ப அதெல்லாம் ஆபத்து. பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க, எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லி ஆகணும். பன்றிக்கு ஆபத்து வரப்போகுது. பார்க்கலன்னு சொன்னா இத்தனை நாளா கடைபிடிச்சுட்டு வந்தாரு. சத்தியம் 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 சத்தியபிரதன் பேர் வச்சுருக்காரு. சத்தியத்துக்கு ஆபத்து வந்துச்சு, தர்ம சங்கடம் வந்துச்சு. என்ன பண்றதுன்னு புரியல. படிப்பு இல்லாட்டாலும் அவருக்கு சத்தியத்து மேல இருந்த ஒரு அபாரமான நம்பிக்கையினால பிடிப்பினால என்ன பண்றதுன்னு புரியல. அப்போ அதான் ஆச்சரியம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அப்பதான் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க, இந்த பன்னியை துரத்திலே வரும்பொழுது
ஐ ஐ ஐன்னு கத்தின்னு வந்தான். ஐ ஐன்னு கத்தின்னு வந்த உடனே இவர் வந்து திருப்பி அது ஐ ஐன்னு சொன்னார். இவர் எதுக்காக சொன்னார் இவருக்கே தெரியல. அவன் ஐ ஐன்னு கத்தின உடனே அது புதுசா இருக்கு இந்த வார்த்தைன்னு தோணுது அவருக்கு. அதனால ஐ ஐன்னு இவர் கத்தினார்கள். ஏதோ ஒரு 4 தடவை கத்திருப்பார். அம்பாள் ஐம்னு சொல்லி ஐதான் சொன்னான். இவர் சொன்னது ஐதான். ஆனா ஐம்னு சொன்னதாக வச்சுட்டு இவனுக்கு அனுகிரகத்தைப்பட்டு விட்டாள் அம்பா. என்ன அனுகிரகம் பண்ணினாள்? அதான் ஆச்சரியம். பீஜோச்சாரண திவ்யா வித்யா பிரஸ்புரிதா கில வால்மீகேஷ்ட யதா பூர்வம் ததா சகபவத் கவிஹி. வித்யா பிரஸ்புரிதான்ட்டார். அப்படியே ஸ்புரணம் ஆயிடுத்தான் வித்யை. என்ன வித்யைன்னா ஆதிகவியான வால்மீகிக்கு என்ன வித்யை இருந்ததோ அதே போல கவி பண்ணக்கூடிய கவிதை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு க்ஷணத்துக்குள்ள வித்தியை வந்து சேர்ந்து கொடுத்தது. அதான் ஆச்சரியம். அதாவது அம்பாளுடைய அனுகிரகம் சித்திச்சு கொடுத்தோம்னாக்க எவ்வளவு சீக்கிரமாக என்ன வேணா நடக்கும். க்ஷணத்துல என்ன வேணா நடக்கும் காமிக்கிறார். இந்த கதையே முக்கியமான அம்சமே அதுதான். வித்தியை கிடைச்சிடுத்து இல்லையா? இப்போ என்ன பதில் சொல்றதுன்னு தானே திண்டாடிட்டு இருக்காரு. இப்போ வித்தியன்னா வந்துடுத்து ஒரு க்ஷணத்துல எல்லாம் ஆயிடுது. அவனை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்றார். இவர் ஸ்லோகம் சொல்றார். ஒரு வருஷம் கூட தெரியாதவர். அது எப்பேற்பட்ட ஸ்லோகம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் முடிக்கிறதுக்கு மகான்கள் இன்னைக்கும் திண்டாடிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. என்ன ஸ்லோகம் சொன்னார்? யா பஷ்யதி நதா ப்ரூதே யா ப்ரூதே சான பஷ்யதி இதான் அவர் சொன்னார். அதாவது எது பார்க்கிறதோ அது பேசாது, எது பேசுமோ அது பார்க்காது. அஹோ வியாத சுகாரியார்த்தன் கிம் பிரிச்சது புனப்புனஹா. அஹோ வியாத வேடனே சுகாரியார்த்தன் உனகாரியமே உனக்கு பெருசா இருந்துருக்கு. கிம் பிரிச்சது புனப்புனஹா. எதுக்கு திரும்ப திரும்ப கேட்கிற? இதான் பதில் அப்படின்னு. என்ன பதில் சொல்லிட்டாரு அவர்? எது பார்த்ததோ அது கேட்க, எது பார்த்ததோ அது பேசாது, எது பேசுமோ அது பார்க்காதுன்னு. அதாவது அவர் சொல்ல வந்தது என்னன்னாக்கா வாய் பார்க்கும், வாய் பேசும், கண்ணு பார்க்கும். கண்ணு வந்து பார்த்துடுத்து உன் பண்ணி வந்துடுத்துன்னு சொல்லிட்டு, ஆனா வாய்க்கு எப்படி தெரியும்? வாய் வந்து பார்க்கலையே. அதான் அவர் சொல்றது. எப்படி நுணுக்கமா பேசுறாரு பாருங்க. கண்ணு வேற வாய் வேற. கண்ணு வந்து பார்த்தது, ஆனா கண்ணு வாய் இல்லையே. கண்ணுக்கு பேசுற சக்தி இல்லை, வாய்க்கு வந்து பார்க்கிற சக்தி இல்லை, வாய்க்கு தெரியாது. உண்மையா இல்லை. இதான் நேரடியான அர்த்தம், ஸ்தூலமான அர்த்தம். சூக்ஷ்மமான அர்த்தம் என்ன அப்படின்னாக்க ஆத்ம சாட்சா்காரம் பண்ணின பிரம்மஜானியானவன் வாயால திறந்து அந்த சாட்சா்காரத்தை வர்ணிக்க முடியாது. அவன் சாட்சா்காரம் பண்ணிவிட்டான், ஆத்ம சாட்சா்காரத்தை பண்ணிவிட்டான். ஆனால் அவனால வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது, அந்த ஆத்ம வர்ணனையை பண்ண முடியாது. ஆத்ம சாட்சா்காரம் பண்ணாத இருக்கான பண்டிதன், ஆத்ம அனுபவம் கிடையாது, ஆனா வளவளவள பேசிட்டு இருப்பான் ஆத்மாவுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, படிப்பு இருக்கு அவன்கிட்ட. அதான் அர்த்தம் இருக்கு. படிப்பு இருக்கிறவனுக்கு அனுபவம் இல்லை, ஆத்ம அனுபூதி இல்லை, அதனால பேசுற சக்தி இருக்கு. ஆனால் ஆத்ம அனுபூதி உள்ளவன் பேச மாட்டான். ஏன்னா பேசக்கூடிய விஷயம் இல்லை, பேச்சினாலே தெரியப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை ஆத்மானுபவம் என்பது. அப்படிங்கிற உபனிஷத்தெல்லாம் நமக்கு சொல்றது இல்லையா? ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக. வார்த்தைகள்லாம் மனசெல்லாம் திரும்பி வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல அப்படின்னு சொல்றது வேதம் இல்லையா? அப்பேற்பட்ட விஷயத்தை எப்படி வர்ணிக்கிறது? அதான் அவர் சொல்றாரு. அந்த விஷயத்த சத்தியபிரதன் சொல்லிட்டார். வேடம் பார்த்தா இவர் என்ன சொல்றாரு, நம்ம ஒன்றும் புரியல, எதே பண்றீங்க வரல போல் இருக்கு, அதனால அவர் சொல்லிட்டாரு. நமக்கே புரியுறது இவ்வளவு கஷ்டமா மகான்கள் தான் வியாக்கியானம் பண்ண அப்புறம் நமக்கு ஏதோ புரியுற மாதிரி இருக்கு. அவனுக்கு எப்படி புரியும்? அதனால கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த சரித்திரமானது முடிகிறது. அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சா என்னெல்லாம் சித்திக்கும் அப்படிங்கிறத சொல்றார். அடுத்தபடியாக அதே மாதிரி இன்னொரு சரித்திரம், சுதர்சனன் அப்படிங்கிற ஒரு ராஜாவினுடைய சரித்திரம். இது கொஞ்சம் பெரிய சரித்திரம், ஆனால் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். அம்பாள் அடிச்சா என்னென்ன நடக்குங்கிறது காமிக்கிறார். அயோத்தியில சூரிய வம்சத்துல, நம்ம ராமனுடைய வம்சம் சூரிய வம்சம், அதுல துருவசந்தி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு 2 பத்னிகள், மனோரமா லீலாவதி அப்படின்னு 2 பத்னிகள். இந்த துருவசந்தியானவன் ஒரு சமயம் வேட்டையாட போனான், மரணத்தை அடைஞ்சிட்டான் சிங்கத்தினால அடிபட்டு. மனோரமாவும் லீலாவதியும் இருக்காள். வசிஷ்டர் தான் குரு, அந்த சூரிய வம்சத்துக்கே குரு வசிஷ்டர். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் அவர் தான் குரு. மனோரமாவுக்கு புத்திரன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு சுதர்சனன். அவனுடைய சரித்திரம் தான் இப்போ சுதர்சன சரித்திரம்னு பேரு. லீலாவதிக்கு ஒரு புத்திரன் இருக்கான், அவன் பேரு சத்ருஜித் அப்படின்னு பேர். இவன் தான் மூத்தவன், சுதர்சனன் தான் மூத்தவன், சத்ருஜித் சின்னவன். அதனால ராஜ்யம் யார்கிட்ட கொடுக்கணும்? சுதர்சனுக்கு தான் கொடுக்கணும். அதனால வசிஷ்டர் தீர்மானம் பண்ணினார், குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல,
நான் பார்த்துக்கிற ராஜ்யத்தை அவன் பேருக்கு ராஜாவா இருக்கட்டும் தீர்மானம் பண்ணினார். மந்திரி சபையை கூட்டி வசிஷ்டர். இவர் இது மாதிரி பண்ணிட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. யாருக்கு தெரிஞ்சது? அந்த சத்ருஜித்திற்கானே ரெண்டாவது பையன், அவனுடைய அம்மா இருக்காளே லீலாவதி, அந்த லீலாவதியினுடைய பிதா இன்னொரு தேசத்து ராஜா, உஜ்ஜைன் தேசத்து ராஜா. அதே மாதிரி இந்த மனோரமா அவருடைய அப்பா இன்னொரு தேசத்து ராஜா. புரியுதா? இந்த ரெண்டு பத்னிகளுக்கும் அப்பாக்கள், அவ வேற வேற தேசத்து ராஜாக்கள். அதுல இந்த சத்ருஜித்தோட அப்பாவுக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா அவனுக்கு தன்னுடைய பேரனுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கணும்னு ஒரு கெட்ட எண்ணம். அது பெரிய சேனையை எடுத்துட்டு வந்துட்டான். இந்த மனோரமாவுடைய அப்பாவும் சேனையை எடுத்துட்டு வந்துட்டான். பெரிய யுத்தம், இந்த ராஜ்யத்துக்காக தாங்க முடியாத யுத்தம். அந்த யுத்தத்தை வர்ணிக்கிறார் பல ஸ்லோகங்கள்ல. வைத்திரணி நதியை போல 6 ரத்த ஆறானது ஓடி தீங்குறார். அப்படின்னா எப்பேற்பட்ட யுத்தம் நடக்கும். யுத்தத்துல இந்த மனோரமாவுடைய பிதாவானவர் மரணத்தை அடைஞ்சார். அந்த சத்ருஜித்தினுடைய பிதாவானவர் ஜெயிச்சுட்டார் போராதான். அதனால என்ன ஆயிடுது, மனோரமாவுக்கு பயம் பிடிச்சிடுச்சு. ஏன்னா இந்த அவனும் ரொம்ப கொடியவன் தெரியும். யாரு? அந்த சத்ருஜித்தோட அப்பா. அவனுக்கு பேர் யுதாஜித்துன்னு பேர். அவன் ராஜ்யத்தை பிடிச்சிக்க போறான், தன்னுடைய பிள்ளைய ராஜாவை ஆக்கிட போறான். நமக்கு பிள்ளைக்கு ராஜ்யம் இல்லடா போனது, உசிருக்கு ஆபத்து வந்துடும். தனக்கும் தன்னுடைய புத்திரனுக்கும் உசிருக்கு ஆபத்து. எப்படி ஒரு சூக்ஷ்மமான சிந்தனை இருக்கு பாருங்க. ஸ்திரீகளுக்கே உள்ள ஒரு தீர்க்கமான சிந்தனையும் கவலையும் அந்த காமிக்கிறாள் அந்த மனோரமாவானவர். அப்போ என்ன பண்ணா, ஆபத்து வந்துடும் அப்படிங்கும் பொழுது ஏதாவது ஒரு உபாயத்தை கடைப்பிடிக்கணும் இல்லையா? தன்னுடைய அப்பா யுத்த பூமியில பிராணம் விட்டுட்டார், அதனால அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணணும், அதனால நான் போய் நேர தரிசனம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளையையும் ஒரு நம்பிக்கைக்கு உள்ள மந்திரியையும் அழைச்சிட்டு அந்த ஸ்மசானத்தை அந்த யுத்த பூமிக்கு போற மாதிரி போராள். ஏன் போராள்னா அந்த கவலையை ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காரு. பிதரம் மாதரம் பிராத்ரன் குருன் ஸ்வஜன பாந்தவான் ஹந்தி லோபசமாவிஷ்டா ஜனோநாத்திர விசாரணா. லோபம் வந்துடுத்துனா என்ன வேணா பண்ணுவான் இந்த யுதாஜித்திற்கான. மனுஷனுக்கு லோகம் பேராசை வந்துடுத்துனா என்ன பண்ண மாட்டான்? பிதரம் மாதரம் பிராத்ரன் குருன் ஸ்வஜன பாந்தவான். பிதான்னு பார்க்க மாட்டான், மாதான்னு பார்க்க மாட்டான், குருன்னு பார்க்க மாட்டான், பிராத்தான்னு பார்க்க மாட்டான், ஸ்வஜன பாந்தவான் யாருன்னு பார்க்க எல்லாரையும் கொண்டுடுவான். அப்படியே பெற்றவன் தான் இந்த யுதாஜித்து தெரிஞ்சுவிட்டார். அதனால தப்பிச்சு ஓடணுங்கிறதுக்காக அங்கேருந்து ஓடி போறாள். அங்கேருந்து நைசா ஒரு ரத்தத்துல ஏறி உட்காந்து வரலாம் கிளம்பி போயிடுறான். போற வழியில கங்கை நதிக்கரையில இந்த நிஷாதர்களுடைய கூட்டமானது கொள்ளையடிச்சு ஏதோ இவள்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஏதோ இருக்கிற சொத்தை ரத யுத்தம் எல்லாத்தையும் பறி போயிடுத்து ஒண்ணுமே இல்லை. அந்த சுதர்சனனும் அவனுடைய தாயார் மனோரமாவும் அந்த கூட ஒரு மந்திரி வந்திருக்காங்க. இவன் 3 பேர் தான் இருக்கா. பரத்வாஜ மகர்ஷி ஆசிரமத்துக்கு சரணாகதி அடையிறாள். அவ பரத்வாஜ மகர்ஷிக்கு தெரிஞ்சு போச்சு எந்த கண்டிஷன்ல அவெல்லாம் வந்திருக்காள்னு. அவர் சரண் கொடுக்கிறார். சரண் கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றார் அந்த மகர்ஷி. அந்த ஆசீர்வாதம் தான் பின்ன அதை காப்பாத்துறது. ஆர்த்தஸ்ய ரக்ஷணே புண்ணியம் யஜ்ஞாதிகம் உதாகிருதம். யாரு ஆர்த்தனாக இருக்காளோ சரணாகதின்னு வராளோ அவளை ரட்சிக்கிறது கடமை அப்படின்னு சொல்றாரு பரத்வாஜ். அதனால ரட்சிக்கிறேன் நீங்களாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இடம் கொடுக்கிறாள். அதன் பிறகு அகஸ்மாத்தாக கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டு வரான் இந்த சுதர்சனன். அகஸ்மாத்தாக ஒரு நாள் காற்றில் எப்படி சுத்தி கொண்டு இருக்கும் பொழுது 5 வயசுல கிளீம் அப்படிங்கிற யாரையோ கூப்பிடுறா. அவனுக்கு இது கிளீம்னு காதல் விட, அதோ நம்மளுடைய ஒரு பிரேரணை தான். யாரையோ கூப்பிடுற பொழுது கூப்பிட்ட துவனியானது இவனுக்கு யாரோ கிளீம்னு சொன்னாங்க. அது ஒரு அட்ராக்ஷன், ஆகர்ஷன். கிளீம்னா என்னன்னு தெரியாது, அம்பாளை சம்பந்தப்பட்டதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது இவனுக்கு. குழந்தை 5 வயசு. ஆனா அந்த சப்தமானது ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது. கிளீம்னு சொல்லிட்டு இருக்கான். கிளீம்ங்கிறது அம்பாளுடைய பீஜாட்சரமாக இருக்கிற காரணத்தினால மன்மத அக்ஷரம் கிளீம். என்ன நமக்கு ஆசைப்பட்டாலும் நடந்துரும். அதான் அந்த கிளீமோட சக்தி. நாம காம பீஜம்னு பேர், அது காம பீஜம் மன்மத பீஜம்னு பேர். அந்த பீஜாட்சரத்தை இவன் வருஷக்கணக்கா 5 வயசுல ஆரம்பிச்சவன் 11வது வயசுல உபநயனம் பண்ணி வச்சார் பரத்வாஜ மகர்ஷி. மந்திர ஜபம் வேதாத்தியானம் பண்ணி வச்சார். கிளீம் சொல்லிட்டே இருந்த காரணத்தினால ஒரு நாள் தேவி பிரத்யட்சமா தரிசனம் கொடுத்துட்டாள் வைஷ்ணவி ஸ்வரூபமாக. ஆச்சரியம். அது மாத்திரம் இல்லை, இவனுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்துருவாங்க. ஒண்ணுமே கிடையாது இவன்கிட்ட. வில்லு அம்பு
தோடீரம் கவச்சம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாள். தோடீரம்னா அந்த அம்பெல்லாம் வச்சுக்கிறது, அதுல வந்து எவ்வளவு அம்பு எடுத்தாலும் குறையாது, அம்பாலெல்லாம் கொடுத்துட்டாள். விசேஷமான இதெல்லாம் பின்னால உபயோகப்பட போகுது, அதெல்லாம் தெரியும். ஆனாலும் கொடுத்துட்டாள். பெரியவன் ஆண்டு வரான். அப்பொழுது காசியில ராஜா சுபாகு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவருடைய புத்திரி சசிகலான்னு பேரு அவளுக்கு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக அவர் ஏற்பாடு பண்ண போறார். அந்த சசிகலா எப்படியோ இந்த சுதர்சனை பத்தி கேள்விப்பட்டுட்டாள். இது மாதிரி அவனுடைய நிலைமை எல்லாம் தெரியும். இவன் பெரிய புத்திசாலி, கெட்டிக்காரன், பராக்கிரமசாலி, எப்படியோ தெரியல, காட்டுல இருக்கான். அது எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த கல்யாணம் பண்ணிட்டா இந்த சுதர்சனில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறது தீர்மானமா இருந்தா. அப்பா சொல்லி பார்த்தார், நான் சுயம்பரம் வைக்கிறேன், எவ்வளவு ராஜாக்கள் வருவா, சுதர்சனன் ஒண்ணு காலெல்லாம் காசு கிடையாது, அவனே காட்டுல திண்டாடின்னு இருக்கான், அவனை போய் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் எல்லாம் சொல்லி பார்த்தார். கேட்கல. அதே மாதிரி அம்பாள் என்ன பண்ணிட்டாள், அவனுக்கு சுயம்பரம் வைக்க போறா அந்த பொண்ணுக்கு, அதனால நீ கிளம்பி அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனத்தை வந்து சொல்லிட்டு போயிட்டாள் சுதர்சனன். அம்பாள் நடத்தினாக்க என்ன வேணா நடத்திடுவாங்க காமிக்கு. சுதர்சனன் கிளம்புறான். உடனே அம்மா பயப்படுறான். ஏன்னா அந்த சுயம்பரத்துக்கு அவன் வருவான், யாரு சத்ருஜித் வருவான், அப்பா விதாரியத்தோட காசிக்கு அப்படின்னு தெரியும் இவளுக்கு. கவலை இருக்கு, வந்து மறுபடியும் ஆபத்து வந்துடும், அதனால போகாதே. இல்ல இல்ல, அம்பாளுடைய கவசம் தான் என்கிட்ட இருக்கு, நான் வந்து எங்க பார்த்தாலும் அம்பாள், அதுக்குள்ள இவனுக்கு அம்பாளுடைய இது, ஏன்னா பிரத்யட்ச தரிசனம் தான் இருக்கு. அதனால அம்பாளுடைய கிருப்பையினால அவன் சொல்றான், நான் எங்க பார்த்தாலும் அம்பாள் தான் எனக்கு தெரிகிறாள், எனக்கு சத்ருன்னு யாராவது இருந்தாலும் நீ கவலைப்படணும். அக்ரதஸ்தே அம்பிகா பாது பார்வதி பாது பிருஷ்டதா சர்வதா சர்வதேசேஷு பாது துவாம் புவனேஸ்வரி அப்படின்னு தேவியனுடைய கவசத்தை சொல்லி அனுப்புறாள். மனோரமா சொல்லி அனுப்புறான்னு நினைச்சாள். அப்புறம் தானே கூட வந்துட்டாள். ஏன்னா பயந்து போய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரத்தத்தில் ஏறி உட்காந்து, ரத்தம் யார் கொடுத்தாள்னா அம்பாள் கொடுத்துட்டாள். அந்த அம்பெல்லாம் கொடுத்தபோது ரத்தமும் கொடுத்துட்டாள். அம்பாள் ஏறி உட்காந்து அங்கே போறாள். அங்கே போனாக்க யுதாயுத்தெல்லாம் முன்னாடியே உட்காந்துருக்கா. பல ராஜாக்கள் வந்து உட்காந்துருக்கா. எல்லா ராஜாக்களும் தனியாக சுதர்சனை கூப்பிட்டு, யுதாயுத்த வந்திருக்கான், அவன் பிள்ளை சத்ருஜித்தும் வந்திருக்கான் பேரன், அதனால நீ வந்து இப்போ அனாவசியமா இங்க வந்து பொம்பளை மாட்டிக்காத, இந்த பொண்ணுக்கெல்லாம் ஆசைப்படாத நீ. அம்பாள்னா அவரை சொல்லியிருக்கான், அம்பாள்னா அவரை கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கான். அம்பாளுடைய ஆகிய நான் எப்படி பேருவேன், அம்பாளாக அவன் வந்து அவனை அடிச்சு போட்டுருவான், நீ என்ன பேசிட்டு இருக்க பைத்திய மாதிரி அப்படின்னு அவள்லாம் சொல்றா. அதெல்லாம் காதல வாய்க்கல, பாட்டு தைரியமா இருக்கான். சுயம்பரம் நடக்க போறது, சுயம்பரத்துக்கு வரமாட்டேன்னுட்டா அந்த பொண்ணு. ஏன்னா சுயம்பரத்துல வந்து எந்த ராஜாவானா நீ செலக்ட் பண்ணி சொல்லுவேன், நான் எனக்கு இஷ்டம், நான் ஏற்கனவே சொல்லிட்டு என்ன நான் தான் சுயசலாம் பண்ணிக்க போறேன். அங்க மூஞ்சியை தொகை போட்டுட்டு வந்து சுபாக ராஜாவானவர் சுயம்பரத்துல வந்து அனௌன்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி என் பொண்ணு வரமாட்டேங்கிறா அப்படின்னு. எவ்வளவு கேடாப்பட்டு ஒரு ராஜா இருக்கு. ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது நாளைக்கு கார்த்தால அது ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் உபச்சாரமா இங்கே எல்லாம் தங்கா சௌகரியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். மறுபடியும் சொல்லி பார்த்தார், நடக்கல. அப்புறம் அவர் சொல்லிட்டா, இதுக்கு ஒரே வழி, சுதர்சனம் வந்திருக்கான், ரகசியமா இன்னைக்கு ராத்திரி கல்யாணம் பண்ணிடுக்கும். சத்திரியர்களுக்கெல்லாம் சாயங்கால வேளையில கல்யாணம் பண்ற வழக்கம் உண்டு, அது வந்து சாஸ்திரம் அனுமதிக்குது. நமக்கு தான் அந்த மாதிரி காலம்பர கல்யாணம் அந்த சாஸ்திரமும் தெரியுது இப்போ நமக்கு. அதனால கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னுட்டா. வேற வழி இல்லாமல் சுதர்சன ரகசியமா கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு மோள சத்தம் கூட வெளியில கேட்காமல் பயந்துட்டே இப்படி ஒரு கல்யாணம் விவாதம் பண்ணி வச்சுட்டார். சுதர்சனனுக்கும் இந்த சசிகலாவுக்கும் சுபாவானவர். மத்த நாள் காலத்தால சுயம்பரத்துக்காக ஏற்பாடெல்லாம் பண்ண போறான்னு நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும். இவாளெல்லாம் கிளம்பிட்டா, ரதத்தை எடுத்துட்டு வெளியில யுதாயுத்து பாப்பானா எல்லா ராஜாக்களையும் கூட்டு வரிசா இவாள் அடிச்சு கொண்டுடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டான். எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்கணும். சுதர்சனையும் அந்த சசிகலாவை விட்டுறப்படாது, சுபாவையும் அடிச்சு தீர்த்து. பெரிய யுத்தம் வந்துருக்கு சுபாவுக்கும் அந்த பாக்கி பேருக்கும், கடுமையான யுத்தம். அப்போ பார்த்தான் சுதர்சனன், என்ன பண்றதுன்னு புரியல. அப்போ வந்து தேவி பிரத்யட்சமா வந்துட்டாள். அதான் ஆச்சரிய. சிம்ம வாகனத்து மேல தேவி பிரத்யட்சமா வந்து ஒரு க்ஷணத்துல யுத்தம் முடிஞ்சிருது. அம்பாள் வந்தப்பறம் யுத்தம் அது. அம்பாளுடைய சொரூபமே பல சொரூபங்களாக மாறி ஒரே க்ஷணத்துல யுத்தம் முடிஞ்சிருது. யுதாயுத் மடிந்தான், அவனுடைய புத்திர சத்ருஜித்தும் செத்து போயிட்டான், எல்லாரும் போயிட்டான். அப்போ வந்து இந்த சுதர்சனன் சொன்னான், அம்பாள் நீ வந்து இப்போ அயோத்திக்கு போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ண, உனக்காக ராஜ்யம் காத்துட்டு இருக்கு, ராஜா இல்லாத ராஜ்யம் கெட்டு போயிடும், திருடர்களால் கொள்ளையடிக்கப்படும், அதனால நீ போய். இப்போ சுபாகு சொன்னான், நீங்க வந்து பிரத்யட்சமா தரிசனம் கொடுத்துருக்க. சுபாகுங்கிறது அந்த காசி ராஜா, சசிகலாவுடைய பிதா.
இப்போ வந்து காசியில வந்து தரிசனம் கொடுத்துருக்கு, அதனால இங்கேயே நீங்க இருந்துட்டு இருக்கணும். துர்கா தேவி மமோ ஜாத பாணாம் யுதாகிதம் பிரதி நானா ரூபா ததா ஜாதா நானா ஜத்ரதரா சிவா சம்பிராப்தா துமுலம் தத்ர ஜகார ஜெகதம்பிகா. சுபாகுந்த ஸ்தோத்திரம் பண்றான். நமோ தேவ்யே ஜெகத்தாத்ரியே சிவாயை சததம் நமஹ. சத்சங்கதி கதமகோ ந கரோதி காமம் பிராசங்கிகாமபி விஹிதா கரு சித்தசுத்தி. ஆஹா, என்ன ஆச்சரியம்! சித்தசுத்தி எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு பலவிதமான யஜ்யங்களை எல்லாம் பண்ணி அம்பாவுடைய தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கிறவர்கள்லாம் யோகிகள்லாம் காத்துட்டு இருக்காள். நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு வந்து நீங்க தரிசனம் கொடுத்தீங்களே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரன் வேணும்னு கேட்டாள். நம்ம சொன்னா எனக்கு ஒரு வருடம் வேண்டாம், உங்கள் பாதாரவந்தங்கள பக்தி வேணும். காசியில நீங்க நிரந்தரமாக இருந்துட்டு இருக்கணும், பின்னால உறவாடுக்கணும், உங்களுடைய தரிசனம் கிடைக்கணும். என்னைக்கு போனாலும் காசியில துர்கையினுடைய கோவில் இருந்துட்டு இருக்கு. நாங்களாம் போகிறபோது தரிசனம் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிரசித்தமான கோவில். எப்படி விஸ்வேஸ்வருடைய கோவில் இருந்துருக்கோம், அன்னபூர்ணிய கோவில் இருந்திருக்கோம், விசாலாட்சியுடைய கோவில் இருந்திருக்கோம், அதே மாதிரி துர்காதேவியுடைய கோவில் ரொம்ப பிரख्यातமான கோவில் அங்கே இருந்துட்டு இருக்கு. பெரிய கோவில். அந்த ஸ்தல புராணம் அங்கே எழுதியிருக்கா. அதில் இந்த சுதர்சனுடைய கதை அங்கே எழுதியிருக்கா அந்த கோவிலே. இது ஒன்றும் அங்கே அங்கே ஸ்தல புராணத்தை தெரியாத விஷயம் இல்லை. நகரேத்வதயா மாதா ஸ்தாதவ்யம் மம சர்வதா துர்காதேவீதி நாம்னா வேதம் சக்திரிக சம்ஸ்திதா. இவரே பேரை கொடுத்துட்டார். துவாகும் துர்காதேவிங்கிற பெயரோட நீங்க இங்க பிரகாசிச்சுட்டு இருக்கணும், எல்லாருக்கும் அது அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி ததா சூனாளம்பாள் சுதர்சனன் அங்கேருந்து கிளம்பி அயோத்திக்கு வரான். நேர வந்து தன்னுடைய இன்னொரு மாதா இருக்காளே லீலாவதி, அவருடைய புத்திரன் தான் காலமாயிட்டான். அவளுக்கு போய் ஆஸ்வாசப்படுத்தான். அவளுக்கு முதல்ல அவளுக்கு தான் போய் நமஸ்காரம் பண்ணினான். அவளுக்கு காலில் விழுந்து, நான் அவனை கொண்டுட்டேன்னு நினைச்சுக்காதீங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, அம்பாள் வந்து கொண்டுட்டாள். நான் ஒரு அம்பு கூட போடல உங்க புத்திரன் பேர்ல, உங்க புத்திரன் பேர்லயோ அந்த இதாஜித் பேர்லயோ உங்க அப்பா பேர்லயோ நான் ஒரு அம்பு கூட போடல. அம்பாள் வந்து பண்ணின காரியம் இது, என்னுடைய காரியமே இல்லை, என்கிட்ட நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த ஊர்லயும் அயோத்தியிலையும் துர்கையை ஸ்தாபனம் பண்ணி தன்னுடைய ராஜ்யம் முழுக்க எல்லாரும் அம்பாளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காசியிலையும் அதே போல அயோத்தியிலையும் அம்பாளுக்கு பூஜை விசேஷமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஞாபிச்சான் சுதர்சனன். அதே போல அங்க சுபாகும் ஆக்ஞாபிச்சார். இப்படி ரெண்டு ராஜ்யங்கள்லையும் விசேஷமாக தேவி பூஜையானது நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த சுதர்சன சரித்திரத்தில் பிரபாவத்தை சொல்லி முடிக்கிறார். அம்பாளுடைய அனுகிரக பிரபாவத்தை ஐம் என்று சொல்லக்கூடிய வாக்பீஜம், கிளீம் என்று சொல்லக்கூடிய காமபீஜம், பின்னால ஹ்ரீம்ங்கிறது வரப்போறது, அடுத்த கதைகள்ல வரப்போறது. இந்த மூன்று பீஜாட்சரங்களுடைய பெருமையையும் திருப்பி திருப்பி வரப்போறது இந்த தேவி பாகவதனுடைய கதை. அப்படியாக தேவியினுடைய பிரபாவம் யாராலையும் சொல்லி முடியாதது, வாக்குனால சொல்ல முடியாதது என்று சொல்லி இந்த கதையை பூர்த்தி பண்றார் வியாச பகவான். இன்றைய தினம் இதோட நம்ம பூர்த்தி பண்ணிட்டு நாளைய தினம் மறுபடியும் இந்த தேவி பாகவதத்தினுடைய பாக்கிய கதைகளை தொடர்ந்து பார்க்கும்படியாக அம்பாள் அனுகிரகம் பண்ணட்டும். சொன்னவாள் கேட்டவாள் சொல்லும்படி பண்ணினவாள் எல்லாருக்கும் சகல விதமான மிக பர பாக்கியங்கள் பகவதி ஆனவள் அனுகிரகம் பண்ணணும் என்று பகவதியினுடைய பாதாரங்களை பிரார்த்திக்கின்ற இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்றேன். நம பார்வதி பதையே கோவிந்த நாமதங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ மகா திரிபுர சுந்தர்யை ஜெய ஜெய. மகாதேவியை ஜெய ஜெய. ஸ்ரீ சிவகாம சுந்தர்யை ஜெய ஜெய.